ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். ஒரு மனதோடு நோக்கி பார்க்க வந்திருக்கிறோம். பரிசுத்த தேவனை நோக்கி பார்க்க வந்திருக்கிறோம். அற்புதரை நோக்கி பார்க்க வந்திருக்கிறோம். சூழ்நிலையை மாற்றுகிற நோக்கி பார்க்க வந்திருக்கிறோம். அல்பா ஒமேகா, ஆதியும் அந்தமானவரை நோக்கி பார்க்க வந்திருக்கிறோம். Thank you Lord for this presence in this morning time. It's a great joy in every situation. We honor you through the power of anointing God, my Lord. நன்றியோடு துதித்து இந்த நாமத்தை மகிமைப்படுத்தும்படி, அற்புதர நாமத்தை மகிமைப்படுத்தும்படி சபையாராக சேர்ந்து துதிக்க பாடி மகிழ எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தையும் நேரத்தையும் ஜீவனையும் கொடுத்தீரே, உமக்கு நன்றி செலுத்தி, கர்த்தரோட சமூகத்தில் நிற்க வைத்த தேவாதி தேவனுக்கு நன்றி செலுத்தி, வந்த யாவருக்கும் கொடான கொடி ஸ்தோத்திரத்தை ஏறெடுத்து இயேசு நாமத்தில் ஸ்தோத்திரிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். ஹல்லேலூயா சொல்லுவோமே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வீக்கா இருக்கு. Yes, we have come to the presence of the Holy Ghost. நான் காலையிலிருந்து உண்மையா சொல்லுகிறேன், தேவ சமூகம் இங்க மகிமையாக இருக்கிறது. I can feel the presence. உண்மையா சொல்லுகிறேன். Thank you Lord. Rabala tina matana matina matina maturo dima mahanda rabate nimi mi hande ribetiri dabahata nima mahanda ribote ribis. Thank you Holy Ghost. Thank you Holy Father. Rabba kama tine mi mama kuto nima mama tame matina misitana. Thank you Holy Father. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் இந்த விசேஷித்த ஓய்வு நாளிலே இந்த சுகமளிக்கும் ஆராதனை வேளை உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. கர்த்தர் நல்லவர், அவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர், சொன்னதை செய்கிறவர். எல்லா வாய் திறந்து சொல்லுவோம், கர்த்தர் நல்லவர், அவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர், அவர் சொன்னதை செய்கிறவர். அன்பான தேவபிள்ளை, நம் சபையாக வருவது பெரிதல்ல. நம் ஆவிக்குரிய ஜீவத்தில் வளர வேண்டும், சத்தியத்தில் வளர வேண்டும், விசுவாசத்தில் வளர வேண்டும். ஏனென்றால் நாம் ஆராதிக்கிற தேவன் முகமுகமாக பேசுகிற தேவனா இருக்கிறார். அவர் தான் இன்றைக்கு நம்ம தொழுது கொள்ள வந்திருக்கிறோம். சுகமளிக்கும் ஆராதனை என்றால் சிந்தையிலும் ஆவியிலும் ஆத்மாவிலும் சரீர ரீதியாக சகல காரியத்திலும் அவர் மாற்றம் தான் இந்த காரியத்தை செயல்படுத்தி சுகத்தை கொடுக்க முடியும். ஆனால் ஒன்று அறிந்து கொள்ள வேண்டும், நம் தேவனால் மாற்றம் தான் அனைத்திலும் இருந்து சுகத்தையும் விடுதலையும் கொடுக்க முடியும். எந்த மனுஷனாலும், எந்த டாக்டராலையும், எந்த மாய வித்த காரணாலையும் யாராலும் முடியாது. நான் ஆராதிக்கிற தேவன் மாற்றம் தான் முடியும். இன்றைக்கு தேவனோட வார்த்தையை தியானத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி, வேதத்தை கொண்டு வந்தவர்கள் தயவு செய்து வேதத்தின் பக்கங்களை திருப்பி அந்த வார்த்தை என்னோட பேசுகிற வார்த்தை என்று கவனமாக ஏற்றுக்கொள்ளும் போது தான் அந்த வார்த்தை உங்கள் கைகளுக்கு தெரிய செய்யும். யோவான் 11ஆம் அதிகாரம் 40வது வசனம். இயேசு அவளை நோக்கி நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். ஹலோ, உனக்கு சொல்லலையா? என்னப்பா சொல்லல? நீ விசுவாசித்தால் தேவனோட மகிமையை காண்பாய். இன்றைக்கு தேவ செய்தியின் தலைப்பு, நீ மகிமையை காண்பாய். இன்றைக்கு அதைத்தான் இயேசு உன்னை பார்த்து சொல்லுகிறார், நீ விசுவாசித்தால் தேவனோட மகிமையை காண்பாய். The wonders and mighty things are going to happen today. இன்னைக்கு நான் நிச்சயமாக சொல்லுகிறேன், அற்புதம் நடக்கும். அற்புதம் கண்டிப்பா நடக்கும். நானும் மனைவியில் ஆவில ஒன்றாக சொல்லுகிறேன், தாழ்மையா சொல்லுகிறேன், கர்த்தர் நாமத்தை உயர்த்தும்படி. ரெண்டு பேரும் எனக்கும் மனைவிக்கும் எப்பவுமே ஒன்னஸ்ல கொடுப்பாரு. தீர்க்க தரிசனம் மாட்டி எல்லாம் ஒன்னஸ் கொடுப்பேன். எனக்கு பின்னாடி இந்த கர்த்தர் ஒரு வார்த்தை பேசுறாரு, மனைவி அதை ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அடையாளமா எடுத்துக்கிட்டு இது சம்பவிக்க போகிறது. இருந்தது இனி இருக்காது, இருந்தது இனி இருக்காது. இல்ல வாய்த்தோட சொல்லு, இருந்தது இருக்காது. பிரச்சனை இருந்தது, இனி இருக்காது. போராட்டம் இருந்தது, இனி கண்ணீர் இருந்தது,
வலி இருந்தது இருந்தது சொன்னாங்க, இனி இருக்காது. ஏன்னா இல்லாதவைகளை அழைக்கிற தேவன் என்னோட பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த வசனத்தை 3 காரியங்கள் இருக்கிறது. உன்னிடத்தில் முகமுகமாக பேசுகிற தேவன், விசுவாசிக்க சொல்லுகிற தேவன், மகிமையை காண்பீர் என்று விளக்கத்தை கொடுக்கிற தேவன். இயேசு அவளை நோக்கி நான் விசுவாசிக்கிறேன். இன்னைக்கு ஆண்கள் பாவம், ஆனால் நல்லவர் தான். இன்னைக்கு ஸ்திரீகளுக்கு கர்த்தர் பேசுறார். அவளை நோக்கி என்னது ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் என்ன? எல்லா மெசேஜும் ஆண்டவர் லேடிஸ் தான் கொடுக்குறார். உண்மைதானே? உண்மைதானே? உண்மை ஆமே சொல்லுங்களேன். பழத்தை அவ தான் ஃபர்ஸ்ட் சாப்பிட்டான். என்னது? பழத்தை அவ தான் ஃபர்ஸ்ட் சாப்பிட்டான். உண்மைதானே? அவர் உயிர் தெழுந்ததையும் சொன்னது ஃபர்ஸ்ட். ஸோ இன்னைக்கு நான் சொல்றேன், ஃபர்ஸ்ட் ஸ்திரீகளுக்கு வருது, நீ விசுவாசித்தால் தேவனோட மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா? டுடே 8:45 கர்த்தர் சொல்றாரு, இருந்தது இனி இருக்காது. எல்லாம் மகிமை. இதனோட பொருள், லாசரு மரித்து போன சூழ்நிலையில் மார்த்தாளிடம் இயேசு வந்து வார்த்தையை கூறுகிறார். இது விசுவாசத்தை வலியுறுத்துகிறது. மற்றும் கடினமான நம்பிக்கை அற்ற சூழ்நிலையிலும் இயேசு வல்லமை, அவரை நம்பி வல்லமை என்று நம்பினால் தேவன் செய்யும் பெரிய அற்புதத்தையும் அவரோட மகிமையும் கண்கூட காண முடியும் என்பதை சொல்லுகிறது. கண்கூட பார்ப்பீங்க, கண்கூட பார்ப்பீங்க. லாசருவை சுத்தி உள்ள கொண்டு போனது யார் பார்த்தது? சகோதரிங்க பார்த்தாங்க. அதே சகோதரிங்க வெளியே வருத்தியும் பார்த்தாங்க. விசுவாசம் ஆமென் சொல்லுங்களேன். சகோதரி பார்த்தாங்க, அடக்கம் பண்ணதை பார்த்தாங்க. இதே சகோதரியை பார்த்தாங்க, வெளியே வரத பார்த்தாங்க. நான் சொல்றேன், உங்க பிரச்சனைகள் வெளியே வரத பார்ப்பீங்க. சகோதரிகளே, உங்க பிரச்சனைகள் வெளியே வரத பார்ப்பீங்க. இருந்தது இருக்காது. ஆம்பளைங்க சொல்றீங்க, பொம்பளைங்க சொல்லவே மாட்டீங்க. ஆமென். இருந்தது இனி இருக்காது. பப்பி சிஸ்டர் ஜோரா சொல்றாங்க, நான் சொல்றேன் இருந்தது இருக்காது. அந்த வைராக்கியம் வந்தா தான் இருக்காது. இருக்காது இருக்காது நிச்சயமா இருக்கும். சொல்ற வார்த்தையில தான் இருக்கு. அல்லேலூயா. ஒரு பிள்ளை ஒரு பொருள் காசுல காணாத போயிடுச்சுன்னா பொறுமையா தேடுவீங்களா? வயித்துல அடிச்சுன்னு போவீங்க, ஐயோ பிள்ளைய காணுமே பிள்ளைய காணுமே. அந்த உணர்வு தேவனிடத்தில் இருக்கணும். கர்த்தர் செய்வார்னு. யோவான் 11:39-40 லாசருவின் கல்லறைக்கல் அகற்ற சொன்ன பொழுது நாற்றம் எடுக்கணும் என்று மார்த்தாள் தயங்கியதால் இயேசு அவளுக்கு இது நம்பிக்கை ஊட்டுகிற வார்த்தையால் சொல்லப்பட்டது. இது விசுவாசத்தின் ஆழமான கருத்து என்னவென்றால், தடைகள் இருந்தாலும் தேவனால் முடியும் என்று முழுமையாக அவரை நம்ப வேண்டும். அப்படி நம்பினால் அவரோட மகிமை வெளிப்படும் என்பதை இந்த வசனம் உரைக்கிறது. யோவான் 11:4 வசனம் சொல்லுகிறது, இயேசு அதை கேட்ட பொழுது, இயேசுக்கு மெசேஜ் வருது. அப்பா, உன் ஃப்ரெண்டு சீரியஸா இருக்கிறான், உன் ஃப்ரெண்டு சீரியஸா இருக்கிறான், உடனே வா. எங்க அப்பாவுக்கு உடனே வர தெரியாது. சொல்லுங்க, எங்க அப்பாவுக்கு பக்கத்து பசங்க, எங்க அப்பாவுக்கு உடனே செய்ய மாட்டார். உடனே செய்ய மாட்டார். கொஞ்சம் இழுத்து ஜவ்வாக்கி இழுத்தான் செய்வார். ஆமென். சிச்சமா சொல்லுங்க, உடனே நீங்க நினைக்கிறீங்க ஜபிச்ச உடனே சேர்ந்துறாரு. நோ 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 நோ. அவர் இழுன்னு இழுத்து 4 பிரட்டி செய்வார் தான். அப்பதான் மகிமை வெளிப்படும். லேட்டா வந்ததுனால தான் அந்த வசனமே வந்தது. ஒருவேளை இயேசு சொன்ன உடனே துணியை வாரி கட்டின்னு ஓடி போயிருந்தா இந்த யோவான் 11:4 வந்திருக்காது. அந்த மைண்ட்ல வரணும். ஒன்னு லேட்டா வருதுன்னா ஏதோ ஒண்ணு நமக்கு வருது. விசுவாசிங்க. லேட்டா ஒண்ணு நடக்குதுன்னா பெஸ்டா ஒண்ணு நடக்க போகுது. அந்த வசனத்தை யோவான் 11:4 சொல்லுகிறது, இயேசு அதை கேட்ட பொழுது இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாயிராமல். இன்னைக்கு எதுக்கும் பயப்படாதீங்க. இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாய் இருக்கிறது. தேவனுடைய குமாரனும் அதனால் மகிமைப்படுவார் என்றான். மகிமையில் ஏராளமான மகிமை இருக்கிறது. தேவனை மகிமைப்படுத்துவதற்கு இன்றைக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, மகிமையை குறித்து
பார்க்க போகிறோம். நம்முடைய வாழ்க்கையில் மிக சம்பவிக்க வேண்டும் என்றால், முக்கியமாக சம்பவிக்க வேண்டும் என்றால், அதிகமாக விசுவாசம் வாழ்க்கையில் இருக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது என்று வேதம் கூறுகிறது. யாக்கோபு 2:17 எடுத்துக்கொள்வோமானால், அப்படியே விசுவாசமும் கிரியை இல்லாதிருந்தால் தன்னில் தானே செத்ததாய் இருக்கும். யாக்கோபு 2:26 சொல்லும்போது, அப்படியே ஆவி இல்லாத சரீரம் செத்ததாய் இருக்கிறது போல கிரியை இல்லாத விசுவாசமும் செத்ததாய் இருக்கும். இப்ப நான் பேச டொப்புன்னு போயிட்டேன். வரும்போது என்ன சொல்லிருப்பீங்க? பாஸ்டர் ஒண்ணு வரல, பாஸ்டர் வந்துட்டார், பாஸ்டர் சொல்லிருப்பீங்க. எடுக்கிற பிறகு எடுத்து போட்டுன்னு சொல்லுவீங்க. எப்போ வர லேட்டாக வரணும் சொல்லுவீங்க. பாஸ்ட் வரலன்னு சொல்லுவீங்க. இன்னும் பாடி இயேசு உள்ள இருந்தா தான் மகிமை. இயேசு உள்ள இல்லைன்னா மகிமை இல்லை. கிரியலாத விசுவாசம் உயிரற்றது, அதாவது செத்து போனது என்று சொல்லப்படுகிறது. அதுதான் இயேசு சொல்லுகிறார் நம்மிடத்துல, விசுவாசம் இருக்க வேண்டும், கிரியையும் இருக்க வேண்டும். அப்படி இருக்கும்போது தான் மகிமையை காண முடியும் என்று இயேசு சொல்லுகிறார். அன்பான தேவபிள்ளை, இன்றைக்கு மகிமையை குறித்தும் அதன் மகிமை எப்படி பெற்றுக்கொள்வது குறித்தும் தான் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். மகிமையை பெற்றுக்கொள்ள போகிறோம். இருந்தது இருக்காது. தனிப்பட்ட வாழ்க்கையில ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் தேவனுடைய மகிமை காண வேண்டும், தேவனுடைய மகிமையை பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்போது தான் இந்த தேசத்துல ஒரு எழுப்புதல் நடக்கும். எங்க வீட்டுக்கார் ஆத்துக்கார் கச்சேரிக்கு போனபடி எவ்ரி சண்டே சேர்ல வந்து அதை சேர் தேர் அளவுக்கு சீட்ல தேய்ச்சிட்டு போறது ஒரு எழுப்புதலும் வராது. அல்லேலூயா. மோகன்ஜி அண்ணன் மட்டும் தாங்க எழுப்புதல் கத்தின்னு இருக்கணும். அல்லேலூயா. உண்மை தானே? அவர் எவ்வளவு தான் குட்டி போடுவார், நம்ம தான் குட்டி போடணும். தேசத்துக்கு எல்லாத்துக்கும் எழுப்புதல், பிறர் பார்க்கணும். எப்படிங்க? என் தேவன் மகிமை வெளியே தெரியணும். நம்ம பல்ச்சின்னு இப்போ சாதாரண நைட்டில ட்ரெஸ் போட்டு கிச்சன்ல குக் பண்ணிட்டு இருக்கீங்க. கல்யாணத்துக்கு அப்படியே போனவன பார்ப்பாங்க, இலை எடுக்கிற வந்திருக்கான்னு சொல்லுவாங்க. உண்மைதானே? ஆனா கல்யாணத்துக்கு எப்படி போவீங்க? இருக்கிறதெல்லாம் இழுத்து போட்டுக்கிட்டு மாட்டிக்கிட்டு போவீங்கன்னா அது எப்படி தெரியும் மற்ற கண்ணுக்கு? சொல்லுங்க. நல்லா பிரைட்டா தெரியுமா, லைட்டா தெரியுமா? அப்ப தேவ மகிமை உங்களிடத்து வெளியே தெரியணும். அந்த மகிமை தான் இன்னைக்கு பெற்றுக்கொள்ள போகிறோம். இந்த தேசத்தில் எழுப்புதல் காணப்படுவதற்கு இன்னும் நீங்கள் மகிமையான காரியங்கள் பார்க்கவில்லை. அப்படிப்பட்ட மகிமை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நம் தாகத்தோடு கர்த்தரிடத்தில் ஆழமாக உண்மையாக ஜெபிக்க வேண்டும். அப்படி ஜெபிக்கும் பொழுது மகிமையை கர்த்தர் வெளிப்படுத்துவார். தேவன் எங்க இருக்கிறாரோ அங்கே தேவனோட மகிமை இருக்கும். தேவ மகிமை இருக்கிற இடத்துல அற்புதங்கள் தானாய் நடப்பெறும். தீர்க்க தரிசனம் தானாக சொல்லப்படும். எனக்கு உண்மையை சொல்ல போனா என்னோட மகிழ்ச்சியோடு இந்த நாள்ல என்னால் மகிழ்ச்சியோட சொல்ல முடியும், விசுவாசத்தை ஆணிதரமாக சொல்ல முடியும், நம்மோட சபையில தேவன் மகிமையா இருக்கிறார். இது விசுவாசம். ஆமென் சொல்லுங்களேன். சொன்னது செய்யறாரு, அற்புதம் நடக்குது, மகிமை நடக்குதுன்னா நம்ம ஸ்தலத்துல தேவன் மகிமையா இருக்கிறார். மகிமை நடக்கணும்னா ஒரு காரியத்தை அனுமதித்தா தான் மகிமை தெரியும். இப்போ உங்களுக்கு முன்பாக ஒயிட் ஷர்ட் பேண்ட் போட்டு நல்லா தானே இருக்கு. உண்மைதானே? ஆனால் நேற்று ஒரு ஃபேமிலி கூட ஒரு கவுன்சிலிங் வந்து 12 வரைக்கும் ஆயிடுச்சு. நான் டின்னர்லாம் முடிச்சுட்டு படுக்குது. 2 மணிக்கு ஷேவ்லாம் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கேன். ஒரு 2 மணிக்கு இருக்கும்போது ஒரு சின்ன ஒரு காரியம் நடந்தது. எல்லாரும் அவங்க அனுப்பும் பொழுது ஒரு டோரில் கை நசுங்கிடுச்சு. இன்னும் 1 செகண்ட் தான் கூழ் ஆகிட்டு இருக்கும். ஆனால் எல்லாரும் போயாயிடுச்சு. என் மனைவியை 2 மணிக்கு தான் முடிச்சுட்டு தூங்க படுத்தாங்க. இந்த 2லேருந்து 4 மணிக்கு ஒரு சொட்டு தூக்குது. அவ்வளோ பெயின், ஐஸ் கட்டி முடியல. என்னால் இந்த 4லேருந்து 5 மணிக்கு தான் ப்ரே பண்ணேன். நேரம் உடையாந்துட்டேன். ஏன் தெரியுமா? தேவனோட மகிமை வெளிப்படும். இப்போ நீ யாரா பார்த்து சொல்லுவீங்களா? நான் ஒருபோது ஆண்டவரை கேட்கல. நாளைக்கு ஆராதனை இருக்கு ஆண்டவரே, நான் தேவ செய்தி கொடுக்கணும் ஆண்டவரே, ஏன் கையை நசுக்கினீங்கன்னு கேட்கவே இல்லை. என் தேவன் எதை செய்தாலும் மகிமைக்காக இருக்கும். You should come to the confess that God, whatever He does everything in my life, it's for good. நான் கேட்கிறேன். அடிக்கடிக்கு சொல்ல, லாசரு உயிரோட எழுப்பினவர் என்னை சொல்லுவோம்ல ஒரு பிரேயர்ல. எப்பவுமே இயேசுவை குறித்தே சாட்சி நம்ம சொல்லுகிறோமே, கொஞ்சம் லாசரு யோசிச்சு பார்த்தீங்களா? இந்த சாட்சி வருத்துக்காக அவர் மரண தருவாயில போனார். Think about it. லாசரு குறித்து மகிமையா சொல்றமே எல்லாருமே இயேசு வான்னு சொன்னாரு, லாசரு
வெளியே வந்து இதைத்தான் சொல்றமே. ஆனா லாசரோட டெடிகேஷன், லாசர் வாஸ் ஃப்ரெண்ட் ஆஃப் த ஜீசஸ். ஆனாலும் ஃப்ரெண்ட் ஆஃப் ஜீசஸ் இவன் தான் எனக்கு மகிமைப்படுவ தேவைப்படுது கர்த்தர் பிடிச்சிட்டேன். லாசர் குடும்பம் வேற ஒரு குடும்பத்தை எடுத்துக்கலாமே. ஆனா லாசர் இஸ் ரைட் பர்சன். நான் சொன்னாலும் கஷ்டப்பட்டாலும் வருவார். நான் தேவ நாமத்துல மகிமைப்படணும் விருப்பம் வருவாங்க. நாம சொல்லுங்களேன். நான் கொஞ்சம் டேஞ்சரா பேசுவேன். ஓகே, இருந்தது இருக்காது. நான் மகிமையா இருக்கணும்னு சொன்னா ஆமா சொல்லுங்களேன். மகிமையா இருக்கணும் கை தூக்குங்க. ஆமா, பயப்படுறீங்க. ஆண்டு வருகைக்கு இதெல்லாம் தெம்பா இருக்கணுங்க. உனக்காக போல்ட ஹே அடிடா. என்னது? நீ தூஷித்து விடு, அடிடா. கைய மாற தூக்கி காட்டின இயேசு நம்ம இயேசு. அப்ப நமக்கு அந்த போல்டு இருக்கணும். இயேசு அற்புதம் செய்வார். எப்ப செய்வாரு? நீ அற்புதம் மாறணும், இயேசுவ மாறணும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். உனக்கு மகிமை நடக்கணுமா? எனக்கு மகிமை நிறைய நடக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். கேன்சர் வர வைப்பார். சரி, அடுத்த ரவுண்ட் கொஞ்சம் பேசுவோம். ஓகே, கை கும்பிட்டார். யார் யாருக்கு ஊழியர் செய்ய வாஞ்ச கை தூக்குங்க. யார் யாருக்கு ஊழியர் செய்யணும்? ஆண்டவருக்கு ஏதாவது ஒன்று செய்யணும். எனக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும். ஆண்டவருக்கு எதை செய்யணும்? ஓகே, நான் தீர்க்க தரிசனம் சொல்லணும். எங்கப்பா பிரதர் போல தீர்க்க தரிசனம் சொல்லணும். எல்லாம் எனக்கு ஆல்டர் கால் கொடுக்குறாரு. யார் யார் ஊழியர் ஆசைப்படுறீங்க? நான் பாஸ்டர் போல கை வச்சு ஜெபிச்சோ ஏதாவது பண்ணா அற்புதம் நடக்கணும். வேற கை தூக்குங்க ப்ளீஸ். நான் கொடுக்க ரெடி. கேளுங்க, கப்பேலுங்க, கேளுங்கள், கேளுங்க. நான் பேதுரு நந்து போனா கர்ச்சீஃபை தூக்கி போட்டாரு, அற்புதம் நடந்தது. நான் ஆண்டுகிட்ட கேட்பேன் எனக்கு வேணும். அது மாதிரி நான் கேட்கிறேன். நானும் கர்ச்சீஃபை போட்ட அற்புதம் நடக்கணும். கை தூக்குங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. கம்மியாயிடுச்ச கையே? எங்க போச்சு டயர்டு? பம்பு ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஓகே, நான் ஏதாவது பண்ணாலும் போட பிசாசு நடுங்கணும். நான் சொன்னவனே அங்கிருந்து வரும்போது தீர்க்கதரிசனம் கொடுக்கணும். கர்ப்பந்தனி இல்லாத கொடுக்கும்போது கர்ப்பந்த கனி கொடுத்து அனுப்பணும். இதெல்லாம் எனக்கும் செய்யணும்னு சொல்றவங்க தைரியமா ஆசை கூக்குங்க. பரவாயில்ல, கூக்கு தைரியமா கேங்க, வஞ்சனங்க, கேளுங்க. ஓகே, அதுக்கு நான் என்ன பண்ணணும் பாஸ்டர்? கேளுங்க. ஃபர்ஸ்ட் வேலை போவோம். ஹலோ, சுண்ட காசுவர் 10 பைசா கையில் இருக்காது. ஆனா கர்த்தர் சாப்பிட கொடுப்பார். ஓகே, ஒருத்தருக்கு ப்ரே பண்ணிட்டு போவேன், நாண்டுன்னு விழுவேன், கை கால்லாம் தேயும். மகிமை சும்மா இல்லை. இங்க நின்னுக்கிறது நானு சும்மா இல்லை, பின்ன நிற்கிறது மகிமை. பாடுகள், ஸ்டோர்ஸ் வாங்கி கொடுத்தாங்க, நிறுத்திட்டாரு. மெடிக்கல் பில்லு கட்டினாங்க, நிறுத்திட்டார். 1 லட்சம் சம்பளம் வாங்கின, அதையும் நிறுத்திட்டார். கம்பெனி வாங்கணும், அதையும் நிறுத்திட்டார். ஓகே ஓகே, இருந்தது போராட்டம், இருந்தது. இப்ப இல்ல. பிகாஸ் மை காட் இஸ் மிராக்கிள் காட். சும்மா எனக்கும் ஊழியம் செய்யணும், எனக்கும் எல்லாம் செய்யணும்னு வேலை போவோம். ஆமென். சந்தோஷமா போயிருக்கீங்களா? ஹலோ, ஏன் ஆண்டவரே வேலை போச்சுன்னு கேட்க. அப்படி மீறி கேட்டினா நீ அன்ஃபிட். ஓகே, உட்காந்து கம்ப்யூட்டர்ல வேலை செய்ய கட்டி போட்டார் பெருசா. ஏன் கொடுத்தான்னு கேட்கல, சொல்லிட்டார் இது ஆபரேஷன். இதே இப்ப கேட்டா கேன்சர் கட்டிட்டு இருப்பாங்க. 2 இடத்துல மோஷன் வரேன்னு சொன்னாங்க. ஓகே, வேலை போச்சு. ஓகே, டாய்லெட்ல ப்ரே பண்ண. ஓகே, ஏன்னா இதெல்லாம் போனா தான் மகிமை வெளி வரும். ஓகே, நல்ல பட்டு பாவடெல்லாம் புடவல போறவங்க ராமேன்னு சொன்னீங்களேன். அந்த பட்டு பூச்சியை கேட்டா தான் தெரியும் அது எப்படி வெளியே வந்ததுன்னு. ரொம்ப ஈஸி ஊழியம், ரொம்ப ஈஸி. நோ 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 நோ, ப்ளீஸ். தில் இருந்தா ஊழியம் செய்யுங்க, இல்லைன்னா வாயை மூடி ஸ்தோத்திரம் பண்ணு. சொல்லுங்க, தில் இருந்தா, இல்லைன்னா வாயை மூடிட்டு. ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ் பேசுற. இதெல்லாம் தாண்டி ஐயோ ஆண்டவர் எனக்கு வேலை போகுதுன்னு கேட்டாலும் சட்டை பண்ண மாட்டார். ஆண்டவர் மகிமை வேணும்னா எல்லாம் நடக்கும். 3 கை அப்படி மைக்கு தில்ல வச்சு பேசிட்டு இருக்க, 3 கை நசுங்கிடுச்சு, ஆனாலும் சோத்திரம் மாட்டேன். ஏன்னா ஐ நெவர் பாதர் அபவுட். அது வேற சேனல், இது வேற சேனல். அது வேற, இது வேற. சொல்லுங்க, அது வேற, இது வேற. ஆண்டவருக்குன்னு வந்தாச்சுன்னா டெடிகேஷன். அவன் ஆண்டவர் மைனமா கேட்டிருப்பார், லாசரு
எனக்காக ஒரு சாட்சியா இருக்குது, மகிமை பண்றியா? இப்போ ஆண்டு இப்போ வந்துட்டார். ஓகே, யாரை கூப்பிடலாம்? ஓகே, தியாகு, நான் உண்மையில ரொம்ப நேசமா இருக்கிறேன், உன்னை கொண்டு தான் நான் மகிமை செய்யலான்னு இருக்கிறேன், நீ ஓகே சொல்றியான்னு கேட்குற வச்சுக்க. சொன்னா சொல்லுவீங்க ஓகே, நாளைக்கு உங்களுக்கு பிளட் கேன்சர் வரும், ஓகே, எனக்கு நீ தான் வேணும் என்ன கேட்குறார். நீங்களும் என்ன பண்ணுவீங்க? துண்டா காணோம் வானோம் ஒன்று வானன்றீங்க. பிளட் கேன்சரை அனுப்புவார், பிளட்டை கக்க வைப்பார், அப்புறம் சுகப்படுத்துவார், அவர் 10,000 பேருக்கு சாட்சி சொல்வார். இதுதான் மகிமை. நோவாத நோம்பு கூப்பிட்டு சோத்திரம் சோத்திரம் சோத்திரன்ட்டு சாட்சியம் வராது, எதுவும் வராது. இருந்தது இருந்தது, ஜோரா தட்டி சொல்லி, இருந்தது இனி இருக்காது. தேவ பிள்ளைகள் தாகத்தோடு வாஞ்சியோடு ஆராதனைக்கு, தேவனுடைய வார்த்தை கேட்பதற்கு தாகத்தோடு ஓடி வரும் பொழுது கர்த்தர் வாஞ்சியை ஊற்றுவார். அன்பான தேவ பிள்ளை, ஆண்டவரோட மகிமை, ஆண்டவரோட வல்லமை, ஆண்டவரோட பிரசன்னம் நமக்கு அதிகமாக தேவைப்படுகிறது. அதைத்தான் இன்றைக்கு தேவன் உன்னை அழைத்து அவர் மகிமையை ஊற்ற விரும்புகிறார். ஆண்டவரோட மகிமையை பெற முடியாதபடிக்கு, பார்க்க முடியாது அநேக காரியங்கள் சம்பவிக்கும். அந்த மகிமை நடக்காதபடிக்கு நிறைய இருக்குங்க. ஒரு நாள் கார்ல போயிட்டு இருக்க, நடுவழியில் நின்றுடுச்சு. நின்றுடுச்சு. எனக்கு தெரிஞ்ச மெக்கானிக் எல்லாம் சேர்ந்து, கார் எவ்வளோ ஐட்டம் இருக்கு, போய் கார் எதில் ஓடுது, இன்ஜின் எவ்வளோ பெரிய இன்ஜின், அப்புறம் பெட்ரோல், அப்புறம் டயரு, கீரு, சொல்லுங்க எல்லாம் இருக்குது. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் பார்த்துட்டா வண்டி நகரில் மெக்கானிக் வந்தான், டோ பண்ணு தான் கார். அதுக்கு ஒரு 3,500 ரூபா, 4,000 ரூபாய் ஆயிடுச்சு. மெக்கானிக் ஒரு 1,500 ரூபாய். அவன் ஒன்றும் பண்ணல, இவ்வளோண்டு ஒரு ஃபியூஸை மாட்டினான், வண்டி ஓட ஆரம்பிச்சிருச்சு. நம்ம மகிமைக்கு சின்ன சின்ன ஃபியூஸ் போல நிறைய காரியம் இருக்கு. அந்த ஃபியூஸை மாத்தினா மகிமை தானே நடக்கும். அல்லேலூயா. சேவியருக்கு மட்டும் 2 கொம்பு இல்லை. பாஸ்டர் சேவியருக்கும் பாஸ்டர் நமக்கு கொம்பு இல்லை. எல்லாருக்கும் கொம்பு கொடுத்துருக்காரு, கொம்பை தீட்டுறது இல்லை. அல்லேலூயா. பர்ஸ்ல எவ்வளோ இருக்குது, பீரோல எவ்வளோ இருக்குது, இதைத்தான் கேள்வி பதில். நோ, நான் சொல்றேன், இந்த ஆராதனை வேலை காலையில் தேவ பலிபீடத்தை சொல்றேன், இன்னைக்கு நிச்சயமா ஒரு மகிமையான காரியம் சம்பவிக்கும். அதுல இருந்து ஒரு காரியத்தை உங்களுக்கு வேதத்தை காண்பித்து ஜெபத்தோட கடத்த விரும்புகிறேன். லேவியராகமம் 9ஆம் அதிகாரம் 3-6 வசனங்களை வாசிக்கும் பொழுது, பழைய ஏற்பாடு லேவியராகமம் 3ஆம் அதிகாரம் 6வது வசனம். பைபிள் எடுத்துக்கொண்டவர் நிச்சயமாக வசனத்தை திருப்ப வேண்டும். மேலும் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, கர்த்தருடைய சந்நிதியில் பலியிடும்படிக்கு நீங்கள் பாவ நிவாரண பலியாக, நல்ல கவனிங்க, நீங்கள் பாவ நிவாரண பலியாக பழுதற்ற ஒரு வெள்ளாட்டு கடாவையும் சர்வாங்க தகன பலியாக ஒரு வயதான பழுதற்ற ஒரு கன்று குட்டியையும் ஒரு ஆட்டு குட்டியையும் சமாதான பலிகளாக ஒரு காளையையும் ஒரு ஆட்டுக்கடாவையும் எண்ணெயிலே பிசைந்த போஜன பலியையும் கொண்டு வாருங்கள். இன்று கர்த்தர் உங்களுக்கு தரிசனமாவார் என்று சொல்லுகிறான். கொண்டு வந்தா தான் கர்த்தர் உங்களுக்கு தரிசனமாவார் என்று சொல்லுகிறான். மோசே கட்டளையிட்டவைகளை அவர்கள் ஆசரிப்பு கூடாரத்திற்கு முன்பாக கொண்டு வந்தார்கள். எங்க ஆசரிப்பு கூடாரத்துக்கு கொண்டு வந்தார். இவ்வளவு கொண்டு வராங்க. சபையார் எல்லோரும் சேர்ந்து கர்த்தருடைய சந்நிதியில் நின்றார்கள். கர்த்தருடைய சந்நிதியிலே நின்றார். பாவ நிவாரண பலியாக அனைத்தும் சேர்த்து பலியில தப்பித்துக் கொள்வதற்காக சபையார் முன்று நின்று, அப்பொழுது மோசே, கர்த்தர் கட்டளையிட்ட இந்த காரியத்தை செய்யுங்கள், கர்த்தருடைய மகிமை உங்களுக்கு காணப்படும் என்றார். உங்களுக்கு காணப்படும் சில காரியத்தை கர்த்தரோட சமூகத்தில் பலிபீடத்தில் கொடுக்கும் பொழுது சில காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு காண்பித்து வெளியரங்கமாக தரிசனமாவார். அன்பான தேவனை, தேவனை பார்க்க, மகிமையை பெற்றுக்கொள்ள பாவ நிவாரண பலிகளை செலுத்த வேண்டும். மற்றும் மன திரும்புகிற ஆவி சபைகளுக்கு வேண்டும். ஆண்டவர் அற்புதம் செய்கிறார், அதிசயங்களை பார்த்தோம், ஏதோ ஒரு கணத்தை பார்த்தோம் என்று உணர்ச்சி படுவது ஏராளம் பேர்கள். நல்லா புரிஞ்சுக்கங்களேன். இப்ப இருக்கு, ஒரு சின்ன வியாதியோட வந்திருக்கீங்க, ஆண்டு அற்புதம் செய்துட்டார்னா ஓகே, உடனே நம்ம உற்சாகப்பட்டு சாட்சியோடு சொல்லுங்க. இல்ல, இதுக்கு மேலேயும் இருக்கு. ஓகே, இது உங்களுக்கு எவ்வளவு சம்பளம் இது சும்மா ஃபுல்லா சொல்லுது. ஓகே 40, ஓகே 20 ஆகனா சந்தோஷப்படுவீங்களா? இல்ல 60 ஆக சந்தோஷப்படுவீங்களா? சரி,
நீங்க இல்ல, எல்லாரும் அதான் செய்வாங்க. ஓகே, உஷா உங்களுக்கு எவ்வளவு சம்பளம் உஷா? சும்மா சரி, இப்ப குறைக்கணுமா ஏத்தணுமா? ஏத்தணும். எல்லா மனுஷனும் ஏத்தணும். அப்போ ஒரு காரியத்தை தேவனிடத்தில் பெற்றுக்கொண்டுமானால் இன்னும் பெற்றுக்கணும், இன்னும் பெற்றுக்கணும், இன்னும் மகிமை வரும், இன்னும் மகிமை வரும், இன்னும் மகிமை வரும். இதெல்லாம் கேட்க தெரியாது நமக்கு. ஆனா நமக்கு என்ன கேட்க தெரியும்? எனக்கு அதிகம் என்ன வேணும்? salary வேணும், salary வேணும், salary வேணும். முதலாவதாக பசங்க என்ன தெரியுங்களா? என்னோட தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் கொடுக்கப்படும். நீ மகிமையை தேடு, மகிமை நடக்கும். நான் ஒருபோது இன்னைக்கு நான் சொல்ற தேவ சமூகத்தை கர்த்தர் என்னை அழைத்தபடியாக நான் பேங்க்ல ஒர்க் பண்ணது ஒரு நாளும் நானும் மனைவியும் மனதை விட்டு தேவனுக்கு சாட்சியம் salary ஏத்துங்கன்னு வாயில கேட்டதே கிடையாது. சீரியஸ். என் மனைவி பாசமா சாட்சி. நாங்க முழங்கால் இருக்கும்போது 100 சம்பளம் ஏத்துக்கணும். நாங்க உண்மையா தசமபாவத்தில் அதுல உண்மையா இருந்தோம், கர்த்தரோட ஊழியத்துல உண்மையா இருந்தோம், கர்த்தர் நாமத்தை சாட்சியா வச்சோம். சொல்லவே இல்லை. படிப்படியா அவரை ஆட்டோமேட்டிக்கா கொடுக்கிறார். என் தேவன் கொடுக்கிற தேவன், என் தேவன் உயர்த்துகிற தேவன், இல்லாதவர் இருக்கிற அழைக்கிற தேவனா இருக்கிறார். தேவனோட மகிமை பார்க்க வேண்டும் என்றால் நீங்கள் உலகத்தை பார்க்க கூடாது, உலகத்தில் மகிமை பின்பாகவும் போகக்கூடாது. உன் வாழ்க்கையில மகிமை நடக்கணும்னா உலகத்தின் மகிமையை பார்க்க கூடாது, உலகத்தின் மகிமை பார்க்க கூடாது. எனக்கு கவலையே கிடையாது. நிறைய பேர் கேட்டாங்க, பிரதர் ஏன் நீங்க ஒரு புது கார் வாங்க கூடாது? எனக்கு உள்ள பேசல. வாங்கணும்னு ஷோரூம் நின்னா கூட தள்ளி அடிச்சிட்டு வருவார். நான் சொல்லதான் செய்யணும்னு. எதுக்கு அவர்கிட்ட மல்லு கட்டி நிற்கணும்? உண்மைதானே? ஆனா நிறைய பேர் மல்லு கட்டி நிற்பாங்க தெரியுமா? எனக்கு வேணும், எனக்கு வேணும், எனக்கு வேணும், எனக்கு வேணும். உனக்கு வயசாய் கல்லறைக்கு போயிடுவேன். ஆமென். டீசென்ட்டா அவருக்கு கொடுக்க தெரியாது. நான் உன்னை நடத்துவேன் சொன்ன நடத்துவார். இன்னைக்கு யாருக்கோ வார்த்தை வருது, நான் உன்னை நடத்துவேன். யாருக்கோ தீர்க்கமா ஆண்டு சார் நான் உன்னை நடத்துவேன். நீ ஏதோ குழப்பத்தோட வந்த, ஆண்டு சொல்ற நான் உன்னை நடத்துவேன். அவன் எப்படி தடைப்படுவார்? சின்ன உதாரணம் சொல்றேன். பேசுகிற தேவன். நேற்று நம்ம சபையில ஒரு விபிஎஸ் வரப்போகுது. எனக்கு ரொம்ப டைட் ஷெட்யூலாக இருக்கிறதுனால என் சகோதரன் சாம வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணோம். சாம ஒன்றுமே நைட் டியூட்டி முடிச்சுட்டு விடிய காலையில் தான் 1 மணிக்கு டியூட்டிக்கு போயிட்டு விடிய காலை 4 மணிக்கு தான் வந்தான். ஆனால் நான் சொன்ன உடனே என்னால் முடியலன்னு சொல்ல. அவன் சொன்ன காரியம், அண்ணா இது ரெஸ்ட் இந்த டைம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே என் பாரத்தை விட்டுட்டேன் சாம் கிட்ட. சாம் போயிட்டு புக்கெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டார். நான் உள்ள கீழே உட்காந்து மெசேஜ் ரெடி பண்ணிட்டு உட்காந்து தேவசம் பார்க்குறேன். அவன் ட்ரெயினை விட்டு இறங்குறவனையும் தெரியும். ட்ரெயினை விட்டு இறங்குறப்பல ஆண்டவர் சொல்றாரு, என் மகன் வந்து இறங்கிட்டான். நான் பார்க்கல, உள்ள பேச. நான் உடனே ஃபோன் பண்ணி எங்க போயிட்டீங்களா, எங்க இருக்கீங்களா கேட்டேன். அவர் சொன்ன ஒரே வார்த்தை, நான் ட்ரெயின் விட்டு இறங்கிட்டேன். உடனே போய் அவர் பிக்கப் பண்ணி வந்துட்டேன். What I'm saying is God is moving with me anointingly. இப்போ நடத்துவான்னு சொல்றாரு. நீங்க ஏதோ யோசிக்கிறீங்க. ஆண்டவர் சொல்ல நடத்துவார். இருந்தது இருக்காது, கடன் இருந்தது, இனி எப்படி? இப்போ எனக்கு 1000 பிரச்சனை இருக்கு. இப்போ நீங்க இருந்ததுன்னு சொல்லுங்கன்னா நீங்க சொல்லக்கூடாது. இருந்தது மட்டும் தான் யாரோ ஒருத்தர் சொல்லணும். எனக்கு நிறைய பிரச்சனை இருக்குது. ஓகே, I want to be fire with God. இருந்தது. எஸ், இதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நம்ம தலைவர் உற்சாகப்படுறத சந்தோஷமாயிடுவார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். மாறாத உலக காரியத்தில் இருந்து நீங்க திரும்ப வேண்டும். பிறரோட தேவனுடைய மகிமையை காணும்படி நீங்க இருக்க வேண்டும். 1 கொரிந்தியர் 5:7 சொல்லுகிறது, ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியால் புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும். எப்படியா? புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படி பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. சப்பாத்தி சுடுறீங்க, ஓகே, நம்ம சகோதரிங்க சப்பாத்தி சுடுறீங்க. 7 மணிக்கெல்லாம் மாவை போட்டு நல்லா பிசைஞ்சு வச்சிடுறீங்க. மறுநாள் மதியானம் சுட்டு பாருங்க. வர்த்தி சரி, மைதா மாவு கரைச்சிட்டு நாளைக்கு தோசை சுட்டு பாருங்க. கையில கரைச்சிட்டு மறுநாள் காலையில சுட்டு பாருங்க. சாப்பிடுவீங்க. புதிதாய் பிசைந்த மாவா இருக்கணும் கிறிஸ்துக்குள்ள. A fresh. He wants a fresh. நம் புதிதா இருக்க வேண்டும், புதிதாய் பிசைந்த மாவா இருக்க வேண்டும்,
பழைய புளித்து மாவா இருக்கக்கூடாது, கழுத்து போட வேண்டும். பழைய வாழ்க்கையை முற்றுமாக அகற்றப்பட வேண்டும் என்று தேவ மகிமை காண்பிப்பதற்காக சொல்லப்படுகிறது. ரோமர் 12ஆம் அதிகாரம் 1-2 எடுத்து வாசிப்போமானால், அப்படி இருக்க சகோதரரே நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்புக்கொடுக்க வேண்டும் என்று. எப்படியா பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான உள்ளந்து வருந்து ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் யாருக்கிட்ட ஆண்டவர் பேசுறார்? ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே பாட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். பாடலை பாடுவதும் ஆடுவதும் உணர்ச்சி படுவதும் அழகாக அலங்கரித்து வருவதும் கிழிந்த ஆடைகளை போடுவதும் நவீன அலங்காரத்துக்கும் விசேஷமா நவீன காரியத்துக்கு ஆராதனை இல்லாமல் புத்தி உள்ள ஆராதனையாக நம்ம ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்து உணர்வுள்ள ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் நம்மை ஒரு மகிமையான ஸ்தானத்தை கொடுத்து உன்னை மகிமைப்படுத்தும்படி கர்த்தர் உங்களை வைப்பார். மகிமை நடக்கும். உன்னோட ஆவி, உன்னோட ஆத்மா, உன்னோட சரீரம், உன்னோட மனசு அனைத்தும் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கணும். நம்மளோட வாழ்க்கையிலே உள்ள ஒன்றும் நான் சொல்லவே இல்லையே, உள்ள ஒன்றும் இப்படிதான் வாழ்க்கை எல்லாம் போயிட்டு இருக்கு. சர்ச்சு உள்ள வந்தா praise the Lord, வெளியே போனோம். எந்த லாடு சொல்றீங்க யாருக்கு தெரியும்? உங்கள் லாடு தான் தெரியும். உள்ள வெளியே ஒன்றும் தேவனுக்கு முன்பாக வழக்காடக்கூடாது. அனைத்தும் அவர் அறிந்திருக்கிறார், அனைத்தும் அவர் காண்கிறார். நேத்து நடந்ததும் அவருக்கு தெரியும், போற பாடம் அவருக்கு தெரியும், நீங்க படுகிற வேதனையும் அவருக்கு தெரியும். வரும்பொழுது இருந்தது, போகும்போது இருக்காது. வரும்போது இருந்தது, போகும்போது இருக்காது. ஏன்னா என்னோட வேதத்தில் எபேசியர் 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்லுகிறது, யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தமுள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. நீங்க மகிமையை பார்க்கணும்னா கர்த்தர் தரிசிக்கணும். கர்த்தர் உங்களை தரிசிக்கணும், பரிசுத்தமுள்ளவா இருக்கணும். அதுக்கு முன்பாக ஒரு வசனம் சொல்லுகிறது, யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும். எப்போ நீங்க எல்லாம் உண்மையா சமாதானமா இருக்கீங்களா? கொஞ்சம் அவங்க யோசிச்சு பார்த்துக்கு. சமாதானமா உண்மையா தேவன் மேல சொல்றேன், நான் எல்லாட்டும் பீஸ்ஃபுல்லா சமாதானம் வருது. பிடிக்கல ஒதுங்கிடுவேன், நான் கோபமா பேச மாட்டேன், திட்ட மாட்டேன், எதுவுமே பண்ண மாட்டேன். எதுக்கு? ஒரே ஒரு வார்த்தை, ஆபிரகாமின் பிள்ளையா இருக்க நான் ஒரே ஒரு வார்த்தை சொல்வேன், கர்த்தர் பார்த்துக்கொள்வார். முடிஞ்சு போச்சு. சொல்லுங்க, எல்லாம் முடிஞ்சு போச்சு. நம்ம அந்த மாதிரி இல்லையே. வேட்டி தூக்கி கட்டு, வேட்டி தூக்கி கட்டு, இனிக்க முடி, கழுத்து கோழி கருமா அறுத்து போடு சொல்றோம் இல்லையா? நிச்சயமாக அதான் நீங்க முடிவு எடுத்துருவீங்க. நானும் சொல்றேன், முடிவு துவக்கம் உண்டா இருக்கணும், முடிவு அவர்கிட்ட இருக்கணும். நீங்க சமாதானத்தோட இருக்க விரும்புற, அப்பதான் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பது. அப்படி இருக்கும் போது கர்த்தரை தரிசிக்க முடியும். அதாவது மகிமையை பார்க்க முடியாது. மார்க் 11:25 சொல்லுகிறது, நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள். நீங்கள் மன்னியாதிருப்பீர்களானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவும் உங்கள் தப்பிதங்களை மன்னியாதிருப்பார் என்றார். அப்ப உண்மையா சொல்றேன், இயேசு போன இடத்துல எல்லாம் எல்லாரும் மன்னித்தாரா இல்லையா? தண்டிச்சார மன்னித்தாரா? பாவத்தோடு இருந்தான், எழுந்து நட, இனி மன்னிச்சார். நிறைய காரியம் ஒருத்தன் கேட்கவே இல்லை, அதனால மன்னிப்பு கொடுக்கல. ஒருவேளை யூதாஸ் தெரியாம பண்ணிட்ட, இயேசு என்ன மன்னிச்சிடுங்க சொல்லி இருந்தா மன்னிச்சிருப்பாரு இல்லையா? அவனும் வரல, இவரும் கண்டுக்கல. நீ வரலனா அவரு கண்டுக்க மாட்டார்.
சொல்லுங்க. நீ கிட்ட சரணடைஞ்சு வரலனா அவரு கண்டுக்க மாட்டார். சிம்பிள் லாஜிக். என் தேவன் மன்னிக்கிறது போல நீங்கள் அனைத்தும் மன்னிப்பீரானால் கர்த்தர் உங்களை மன்னித்து மகிமை வெளிப்படும். சும்மா இல்லைங்க, ஊழியமோ மற்ற எந்த காரியமோ இல்லை. ஆண்டவர் தோற்றத்தையும் ஆண்டோட அறிவையோ இங்க வந்து MBA ஸ்டூடெண்ட் நிக்க வைக்கல. நல்லா புரியுங்க, MBA ஸ்டூடெண்ட் நிக்க வைக்கல. நான் பைபிள் காலேஜ் முடிக்கிறதுக்கு முன்பாக கர்த்தரை தெரிந்து கொண்டார். ஏன்னா எங்க இருதயத்தை காண்கிற தேவன். கொஞ்சம் நெஞ்சம் இல்லைங்க, எனக்கு ஒரு மகிமை நடக்க போகுது. இத்தனை 20 ஆண்டுகளுக்கு 30 ஆண்டுகளுக்கு முன்பா 20 ஆண்டுகளுக்கு முன்பாக நான் ஊழியக்காரர் வருவேன்னு எனக்கு தெரியாது, இயேசுக்கு தெரியும். மண்ணை வாரி போட்டாங்க, இவன் அழிஞ்சு போயிடணும்னு. மண்ணோடு போயிட்டாங்க, ஆனா நான் உயிரோட இருக்கிறேன். என் மனைவி வெட்டி போடணும்னு நினைச்சாங்க, வெட்டினவங்க கிறிஸ்துவின் கொளுத்திக்கிட்டாங்க. என் மனைவி ககீரகம் ஆராதனை பண்ணுகிறாங்க. ஏன்னா என் தேவன் நல்லவர். நம்ம ஆரம்பத்தை பார்க்க கூடாது. ஆரம்பம் அற்பமா இருந்தாலும் முடிவு அன்னைக்கும் சொன்னேன், இனிக்கும் சொல்றேன். இந்த ஈஜி திருச்சபையில முடிவு உங்களுக்கு சம்பூர்ணமா இருக்கும். விசுவாச கையில தட்டி ஆமென் சொல்லு. He's a supernatural God. அன்பான தேவனுடைய மகிமையை பார்க்க வேண்டும் என்றால் உன் இருதயம் உடைக்கப்பட்டு மன்னிக்கிற சுபாவம் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். எல்லா இடத்திலும் ஓகே கர்த்தர் பார்த்துக்கொள்ள போங்க அப்படின்னு சொல்லி விட்டு பாருங்க. நீங்க விட்டதை கண்டு ரெட்டிப்பா கர்த்தர் கொடுப்பார். என்னோட அனுபவத்தில் சொல்றேன். நான் யாரும் எதுவும் சொல்ல மாட்டேன். ஓகே ஓகே, நான் நன்மையானது சொல்லுவேன். காதுள்ளவன் கேட்கலையா, நானும் அவங்க சொல்றதா கேட்காத போல சோத்திரம் சோத்திரம் சொல்லி அனுப்புவேன். ஏன்னா தூங்குறதுல எழுப்பலாம். சொல்லுங்களேன், கொஞ்சம் பார்த்தா சொல்றீங்க, நிஜமா தூங்கிட்டீங்களோ? தூங்குறீங்கள தூங்குற மாதிரி, அப்போ நோ சான்ஸ். நீ விதைச்சத நமக்கு தேவையில்லாத வேலை. என்னோட ரோல் உக்காந்து நல்ல சோத்திரம் பண்ணு, வார்த்தையை கொடுக்கறது வேலை, அற்புதம் செய்தேன் வேலை, முடிஞ்சு போச்சு. நீங்க இத்தனை பேர் மேலே கீழே கேட்டாலும் இதை பார்த்து நிறைய பேர் தினந்தோறும் அட்லீஸ்ட் 4 பேராவது கூப்பிட்டுறாங்க. என்ன யூடியூப்பை பார்த்து எனக்கு சுகம் வேணும், அது வேணும். கர்த்தர் பாட்டு அவர் ராஜ்யத்துக்கு கத்த கட்டிட்டு இருக்கார். மை காட் இஸ் a good God. இதெல்லாம் ஒரு விசேஷமாக ஒரு மகிமை பார்க்க முடியும். ஏனென்றால் மத்தேயு 7:2 சொல்லுகிறது, ஏனெனில் நீங்கள் மற்றவர்களை தீர்க்கிற தீர்ப்பின்படியே நீங்களும் தீர்க்கப்படுவீர்கள். நீங்கள் மற்றவர்களுக்கு அளிக்கிற அளவின்படியே உங்களுக்கும் அளக்கப்படும். மற்றவர்களை குறை சொல்லிக் கொண்டு மற்ற குற்றப்படுத்திக் கொண்டு இருப்பீரானால் கர்த்தர் உங்களோட வாழ்க்கையில மகிமையாக இருக்க மாட்டார். சமாதானத்தின் பலிதான் தேவனிடம் மகிமையை கொண்டு வரும். லேவியராகமம் 9:4 பார்ப்போமானால், எண்ணெயிலே பிசைந்த போஜன பலியையும் கொண்டு வாருங்கள், இன்று கர்த்தர் உங்களுக்கு தரிசனமாவார் என்று சொல்லு. போஜன பலி என்றால் தானியங்களை இடித்து நன்றாக நொறுக்கி அதை மாவாக்கி பிறகு அதை மாவை எண்ணெயை ஊற்றி பிசைந்து கொடுக்கிற பலிதான் போஜன பலி. இப்படியும் சொல்லலாம். போஜன பலி என்றால் உடைக்கப்பட்ட பலி. அதாவது உன் வாழ்க்கையிலே உடைக்கப்படாத காரியங்கள் எல்லாம் உடைக்கப்பட வேண்டும். கடினமான இருதயங்கள் வைத்துக் கொண்டு இருப்பானால் அதை உடைக்கும் போது தேவ மகிமை வெளிப்படும். But God wants to break something in your heart. ஏதோ ஒண்ணு இன்னைக்கு ஒரு மகிமை நடக்கணும்னா ஏதோ ஒரு காரியத்தை கர்த்தர் உடைச்சு தான் ஆகணும். ஏதோ உள்ள நீ விக்கிரமா வச்சிருப்ப, அதை உடைச்சு பாரு, கர்த்தர் மகிமை வெளிப்படும். When you break yourself, கர்த்தர் இருப்பார். ஏன்னா ஒரு சிலவங்க பார்த்தீங்கன்னா ஆரம்பம் சபைக்கெல்லாம் வரும்பொழுது நான் பார்க்கும்போது லிமிட்டாக இருப்பான். நல்லா வளர்ந்துட்ட உடனே நீங்க சொல்லுங்க, உண்மையை சொல்லுங்க, இது ஃபேக்ட் தானே. இப்போ இருக்கிறாங்க வரும்போது டிவி ஷிஃப்ட்டில் வராங்க வச்சுக்கோங்க, காலம் போயிடுச்சு, இப்போ பெஞ்சில் வராங்க. என்னது அவங்க நட எப்படி இருக்கும்? வேற மாதிரி இருக்கும். வேற டிவி ஷிஃப்ட் அந்த மாதிரி இருக்குன்றீங்க. ஆண்டவர் சொல்றாரு, நீ பெஞ்சில் வந்தாலும் டிவி ஷூட்ல வந்த மாதிரி இரு. அல்லேலூயா. கொடுப்பது அவரே. நீங்க எனக்கு நான் கேட்பேன், ஆண்டவரே நான் கண்டிப்பா கேட்கிறேன், எனக்கு ஐநூறு பேர் நான் யோப போல கேட்பேன். கொடுத்தாலும் சோத்திரம், கொடுக்கணும் சோத்திரம். எனக்கு ஒரு நல்ல மனைவியை கொடுத்துருக்காரு, பைத்த கடிச்சு கொடுக்கல. ஆமென். என் நல்ல ஒரு அபிஷேக மனைவியை கொடுத்துருக்கிறார். ஒருவேளை மனைவி கேட்டிருந்தாலும் ஆண்டி பைத்த காட்சி பலிக்கிறேன், இதற்கு அவளும் கேட்கல, நானும் சொல்லல. ஏனென்றால் அவ ஆவிக்குரிய ஜீவத்தில் வளர்க்கப்பட்டிருக்கிறார். எங்கள் இருவரையும் கர்த்தர் நடத்துகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், மறுபடியும் யோபுக்கு கொடுத்தார். ஏன்னா யோபோட உத்தமம் நமக்கு இருக்கணும்.
இப்படி சொல்லும்போது தான் இருக்க வேதத்தில் ஒரு மகிமையான நடந்த சம்பவத்தை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். நாகமான் சுகமடைந்த விவகாரத்தை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரத்தில் விவரிக்கப்பட்டுள்ளது. எலிசா தீர்க்கதரிசி வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து யோர்தான் நதியில் 7 முறை முக்கியது. அவன் குஷ்டரோகம் நீங்கி சுகமடைந்த வேதவசனம் சொல்லுகிறது. 2 ராஜாக்கள் 4:15 பார்க்கும் பொழுது அப்பொழுது அவன் இறங்கி தேவனுடைய மனுஷன் வார்த்தையின்படியே யோர்தானில் 7 தரம் முழுகின போது அவன் மாம்சம் ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல மாறி அவன் சுத்தமானான். எலிசாவோட வார்த்தை தேவனோட வார்த்தை. அந்த எலிசா சொன்ன வார்த்தையை அவன் கீழ்ப்படைந்த உடனே இருந்தது. எலிசாவை நோக்கி பார்க்க வரும்பொழுது குஷ்டம் இருந்தது, போகும்போது இல்ல. வரும்போது இருந்தது இல்ல. இல்ல அங்க சொல்லுங்க, நீங்க இல்ல சொல்லுங்க. வரும்போது இருந்தது, வரும்போது இருந்தது, வரும்போது இருந்தது இல்ல. நாகமான் வந்தபோது குஷ்டம் இருந்தது, போகும்போது இல்ல. ஒரு தழும்பு கூட இல்ல. எப்படி மாறினதான் மாம்சம் எப்படி பண்ண? அவன் மாம்சம் ஒரு சிறு பிள்ளையின் மாம்சம். சிறு பிள்ளை எப்படி இருக்கு நீங்க சொல்லுங்க. அவன் ஒரு ராஜாக்கு தளபதியா இருக்கிறானா, கத்தி வெட்டு குத்து எல்லாமே இருந்திருக்கும். உண்மைதானே? அடி உத ஜெய்ஜாண்டி எல்லாம். ஆனா தீர்க்கதரிசியோட வார்த்தைக்கு கட்டுப்பட்டு அவன் 7 தரம் முழுங்கின போய் ஒரே தடவை நடந்திருக்காதா? எங்க அப்பா தொட்டோன்னு அடுப்பது நடக்க செய்யாதா? எங்க அப்பா செக் பண்ணுவாரு. 7ன்னு சொன்னா 7 இறங்கு, 4ன்னு சொன்னா 4 செய். இப்ப நான் சொல்றேன், சகோதரிமார்கள் எல்லாம் போயிட்டு கீழே இருந்து மேல ஒரு 10 வாட்டி இறங்குங்கன்னு சொல்றேன் வச்சுக்கீங்களேன். என்ன பண்ணுங்க? ஐயோ பாஸ்டர் கால் வலிக்குது பாஸ்டர். நீ இறங்கி பாரு, போகும்போது இருக்காது. தீர்க்கதரிசியோட வார்த்தை நீங்க கனம் பண்ணும் பொழுது நீங்கள் கனம் அடைவீர்கள். பக்கத்துல சொல்லுங்க, அப்பா இனிமேல் கனம் அடையணும். கர்த்தர் பேசுறாரு, பாஸ்டர் பேசல, ஆண்டர் பேசுறாரு. எதை சொன்னாலும் கேட்பேன். சொல்லுங்க, எதை சொன்னாலும் சொல்லனா இருக்காது. என்ன இருக்காது? உயிர் இருக்காது. அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்ல, சந்தோஷமா ஆமென் சொல்ல. அப்படியே பாஸ்டர் இல்ல, ஆனா என்ன அழைத்தவர் பயங்கரமானவர். நான் மன்னிப்பேன். அவர் தண்டிக்க மாட்டார், பைபிள்ல தெரியும். ஆனாலும் அவருக்கு கோபம் வரும். அல்லேலூயா. என்ன எடுப்பாராம்? ஏய் சூப்பர், இஸ் a good God. அணைச்சாலும் அணைக்கிற தேவன். அவரே தழும்புல சுகப்படுத்துவார். ஐயோ புள்ளி அடிச்சிட்டேனே சொல்லிட்டு அவரே தம் சுகப்படுத்துகிறார். இஸ் a good God. அவன் போய் தேவனோட மனுஷன் சொல்லபடியே யோர்தான்ல 7 தரம் முங்கினான். அவனோட சரீரம் சிறு பிள்ளை போல, சரீரத்தை போல மாறி சுகத்தை பெற்றுக்கொண்டான். குஷ்டரோகி நாகமன் யார் என்றால் அவன் ராஜாத்துக்கு படைத்தலைவராக இருந்தால், ஆனால் தோல் குஷ்டமா ட்ரெஸ் போட்டு வெளியே காட்டல. அது குஷ்டன் காட்டல இருந்தது, போடும் போது இருந்தது. மேன்மையான ட்ரெஸ் போட்டு மூடிக்கொள்ளும் பொழுது உள்ள குஷ்டம் இருந்தது. பதவி இருந்தது, குஷ்டமோ இருந்தது. சொல்லுங்க, பதவி இருந்தது, பணம் இருக்கு, குஷ்டமோ இருக்கு. அல்லேலூயா. நாகமானுக்கு எல்லாம் இருந்தது, வசதி இருந்தது. அவன் சொன்னான், 100 பேர் நில்லுங்கடானா நிப்பானுங்க. அதிகாரம் உங்களுக்கு கூட அதிகாரம் இருக்கு. என்னது? பகல் வாசம் உங்களுக்கு, நமக்கு கூட அதிகாரம் இருக்கு. நமக்கு நல்ல சந்தோஷமா சொல்லுங்க, நமக்கு கூட அதிகாரம் இருக்கு. நாகமானுக்கு அதிகாரம் இருந்தது. ஆனா உள்ள உங்களுக்குள்ள எனக்கு தெரியாது. மனுஷன் முகத்தை பார்க்கிறான், இருதயத்தை என்ன இருக்குதுன்னு அவருக்கு தான் தெரியும். நாகமானுக்கு என்ன இருந்தது, உங்களுக்கு என்ன இருக்கு தெரியல, அவருக்கு தெரியும். ஆனா உள்ள வரும் பொழுது வந்து இருந்தது, போகும்போது அது தான் ராஜா படத்தில் வரும்போது இருந்தது. நாகமோட சுபாவத்தை பார்க்கும் பொழுது, அவன் கேரக்டர் பார்க்கணும்ல, பார்க்கும் பொழுது 2 ராஜாக்கள் 5:12-13 வாசிக்கும் பொழுது, அவன் ஸ்நானம் பண்ணி சுத்தமாகிறதற்கு இஸ்ரவேலின் தண்ணீர்களில் எல்லாவற்றை பார்க்கிலும் தமஸ்குவின் நதிகளாகிய ஆப்னாவும் பற்பாரும் நல்லதல்லவோ என்று சொல்லி உக்கிரத்தோட திரும்ப போனான். எப்படியா உக்கிரத்தோட திரும்ப உக்கிரத்தோட? இப்ப நான் சொல்றேன் உதாரணம், சும்மா நான் அப்படியே பாஸ்டர் இல்ல.
போகும்பொழுது எல்லா தங்கத்தையும் கைட்டு இதில் போட்டு போங்கன்ற. ஹலோ, ரெடியா இருங்க, காலிங் கொடுக்க போறேன். தங்கத்தெல்லாம் சரடு கிருடு எல்லாத்தையும், இல்லாதவங்களுக்கு சோத்திரம் ஒன்றும் இல்லை. என் சகோதரிக்கு ஒரு சந்தோஷம், பரவாயில்ல, நான் எதுவும் கோட்டினே வரல. இருக்கிறவங்க எல்லா நகையும் கவிட்டு இதில் போட்டு போங்க அப்படின்னு சொன்னா உள்ள அப்பதான் பேசும். இன்னைக்கு வராம லிமிட் விட்டுருக்கலாமே, இன்னைக்கு சர்ச்சுக்கு வராத லிமிட் விட்டுருக்கலாமே. ஐயோ, இந்த நேரம் பார்த்து கட்டு, இன்னைக்கு தான் நிறைய போட்டு வந்திருக்கிறேன் அப்படி ஒன்றும் தெரியல. ஓகே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஈஸ்டர் புக் சொல்றேன், அப்பதான் நிறைய இருக்கும். அப்படி போட்டாலும் நீங்க வெளியே போகும்போது தங்க பிஸ்கட் கிடைக்கும். யூ ஷுட் கம். ஒரு தீர்க்கதரிசி ஒரு காரியத்தை சொல்வாரானால் பின்னாடி ஒரு சரித்திரம் இருக்கு. இருந்தது இருக்காது, கேன்சர் இருந்தது, இனி கல்லு மூடினது இருந்தது, கல்லு இருக்காது. என் தேவன் நல்லவர். இஸ் a supernatural God. அவனுடைய சுபாவம் எப்படியா? உக்கிரத்தோடு எப்படி போனானா? உக்கிரத்தோட திரும்ப போனான். இந்த ஆளுக்கு ஒரு வேலை இல்லை. கேலிஸ்ல இல்லாத தண்ணியா? எங்க கேலிஸ்ல இல்லாத தண்ணியா? அபிராமி தேட்டருக்கு இல்லாத குட்டையா? அவர் இங்கத்தான் பண்ணணும்ன்றாரு. உடனே வேலைக்காரன், அவன் ஊழியக்காரர் சமீபத்தில் வந்து அவனை நோக்கி, தகப்பனே, அந்த தீர்க்கதரிசி ஒரு பெரிய காரியத்தை செய்ய உமக்கு சொல்லி இருந்தால் அதை நீ செய்வீர் அல்லவா? தீர்க்கதரிசி அப்படி என்னதான் சொன்னாருங்க? போயிட்டு 7 தரம் இந்த தீர்க்கதரிசி சொல்றேன், எல்லாத்தையும் மன்னிச்சு கோவத்தை விட்டு சமாதானமா இருங்க. இன்னைக்கு கர்த்தர் சமாதானத்தோட போங்க. சின்ன காரியம் தானே, பெரிய காரியம் இல்லையே. ஆண்டு முன்பாக தேவ சமூகத்தை எல்லாத்தையும் விட்டு தேவனை உண்மையை புத்தியோட ஆராதனை தேவனை சோத்துறீங்கன்னு சொல்றேன். அது செய்யறது கஷ்டமா? அப்படி நான் கேட்கல, ஆவியனை கேட்கிறார். அங்க வேலைக்காரன் கேட்டா நீங்க ஆவியனை கேட்கிறார். அப்படி சொன்ன உடனே நீ செய்வீர் அல்லவோ? ஸ்நானம் பண்ணும், அப்பொழுது சுத்தமாவீர் என்று அவர் உம்மோடே சொல்லும்போது அதை செய்ய வேண்டியது எத்தனை அதிகம் என்று சொன்னார். எலிசாவனை யோர்தான் நதியில் 7 தரம் நான் ஸ்நானம் பண்ணி சொன்னார். ஆரத்தில் கோபம் அடைந்தது உண்மைதான், ஆனால் இருதயம் உடைக்கப்பட்டுச்சு. என்னடா இது ஆயிட போகுது, விட்டுரு. இன்னைக்கு ஒரு முடிவு கெடுங்க. தேவையில்லாத காரியத்தை நீங்க உடைக்கப்படும் பொழுது என் கர்த்தர் இன்னைக்கு மகிமையான காரியத்தை செய்வார். He will do a miracle things. தன்னோட ஊழியக்காரன் பேச்சை கேட்டு கீழ்ப்படிந்தான். ஒரு சிலர் திமிருபாதமாக எதை சொன்னாலும் கேட்பதில்லை, கீழ்ப்படிவதும் இல்லை. எனக்கு நன்றாக தெரியும், திமிரோட இருப்பீர்களானால் உங்களுடைய இருதயம் உடைக்கப்படும் பொழுது உன் காரியத்தில் கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்வார். நல்லா புரிஞ்சுக்கங்களேன். போலீஸ்காரன் நிமிர்ந்து நடப்பான், ஆனா அவங்ககிட்ட ஈரங்க தெரியுமா? ஆனா நம்ம கிட்ட தான் ஒன்று எப்பவும் ஒன்று இருக்கும். என்ன சொல்லுங்களேன். என்ன தான் ஆண்டவர் திருவிருந்தில் போனாலும் ஒன்று வந்துடும் கூடுவே. என்ன சொல்லுங்க கரெக்டா? திமிர், சுமார்ந்த திமிர். ஆனா உங்க திமிரோட அவன் திமிர் எவ்வளவு இருந்திருக்கும் தெரியுமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ராஜாக்கு படைத்தலைவனா இருந்து ஒரு கிட்டத்தட்ட எவ்வளவு பேர் இருப்பாங்க ஒரு ராஜா படைத்தலைவன் சொல்லி நீங்களே ஒரு தோராயமா எத்தனை பேர் சொல்லுவாங்க? ஒரு 1000, ஒரு 2000, இவ்வளவு பேர் ஆளுங்கிறவனுக்கு எப்படி இருக்கும்? ஆனா தீர்க்கதரிசி பேச்ச என்ன பண்ணா? அசட்டை பண்ணான். அப்புறம் உணர்த்தப்பட்டான், திருத்தப்பட்டான். வெளியே தோற்ற வேற, உள்ள குஷ்டம் வரும்போது இருந்தது, போகும்பொழுது இல்ல. அவன் உடைக்கப்பட்ட போது இருந்தது உடைக்கப்பட்டது. அற்புதமான சுகம். எலிசா சொன்னபடியே செய்தான். தேவனுடைய மகிமை பெற்றுக்கொண்டான். தேவனுடைய மகிமையை பார்த்தான். அவன் சரீரம் சுத்தமாகி குஷ்டம் முக்கியமாக மாறியதை கவனித்தான். நீங்களும் கவனிக்கல. தேவ சமூகத்தில் வந்துட்டீங்கன்னா, மகிமை வந்துடுச்சுன்னா, இனிமே சொல்றேன், தேவ சமூகத்தில் இருந்து எக்ஸாம்ஸ் எழுதுதான் கர்த்தர் வல்லமை பயன்படுத்துவார். 10th ஒரு எக்ஸாம் முடிச்ச உடனே 11th, ஐயோ நான் 10th எக்ஸாம் எழுத மாட்டேன்னு சொன்னா உனக்கு கடைசி வரைக்கும் சம்பளமா இருக்காது, உயர்வு இருக்காது. ஓகே, டாக்டருக்கு எவ்வளவு தெரிஞ்சு எத்தனை வருஷம் படிக்கணும்? 5 years. அதுக்கப்புறம் இன்னும் படிப்பு கஷ்டப்பட்டு படிப்பு முடிச்ச உடனே அதுக்கப்புறம் அவருக்கு என்ன வேலை? படிக்கிற வேலை இருக்கு. என்ன பண்ணுவாரு? ஜஸ்ட் கோழி மாரி கிறுக்குவாரு, கல்லா ரொம்பிடும்.
உண்மைதானே? மல்டி ஸ்பெஷாலிட்டி எழும்பிடும். அதுவும் அவருக்கு 10 பேர் வேலை செய்வாங்க. அவர் ஒன்றும் இல்லை, சும்மா வந்து பேட்ல டிக் பண்ணுவார். அவருக்கு 10,000 ரூபாய். நர்ஸுங்க உட்காந்துக்கிறீங்க. உண்மைதானே நான் சொல்லுறது? கஷ்டப்பட்டுச்சாரு, முடிச்சாரு, அற்புதம் நடந்தது. கஷ்டப்பட்டோம், வேதனை இருந்தது, ஆனா கர்த்தர் மாற்றினார். இன்னைக்கு சபையை கொடுத்து இத்தனை ஆடுகளை மெயின் கொடுத்து சொன்ன அப்ப பேசுறேன். இன்னைக்கு ஒரு கர்த்தர் 1000க்கு மேலாக கர்த்தரோட பேச வைப்பார். எங்கே கர்த்தர் கூட என்னோட வாஞ்ச கர்த்தர் நிறைவேற்ற வல்லவரா இருக்கிறார். He's a supernatural God. சங்கீதம் 22:3 சொல்லுகிறது, இஸ்ரவேலின் துதிக்குள் வாசமாய் இருக்கிற தேவரீரே பரிசுத்தர். அவர் பரிசுத்தர். நாம் அவரிடத்தில் பெற்ற நன்மைகளை நினைத்து 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 துதித்து மகிழும் பொழுது தேவன் நம்ம மகிமைப்படுத்துவார். விசேஷமாக நம்ம மூலமாக பிறரை மகிமைப்படுத்துவார். எத்தனை நாளைக்கு நீங்களே மகிமையா கேட்டிருப்பீங்க? எத்தனை நாள் நீங்களே கேட்டிருப்பீங்க? நீயும் கடன் வாங்காம நீயும் இன்னும் கடன் வாங்கி தானே இருக்கிறோம், மற்ற கடன் கொடுக்கலையே. சரி, புரியுது உங்களுக்கு? நம்ம அந்த லெவலுக்கு ப்ரிப்பேர் ஆகணும். நான் ஒரு காலத்துல முட்டி போட்டு தலையை காண்பித்தவன் தான். பெரிய பெரிய ஊழியர்கள் எடுத்து நானும் போய் கொடுத்தவன் தான். ஒரு காலம் வந்தது, கர்த்தர் மாற்றினார். போதர்களுக்கே ஜெபிக்கும்படி, போதர்களுக்கு ஒரு மாநாட்டில் பேசும்படி கர்த்தர் கிருபை பாட்டி இருக்கிறார். இன்றைக்கும் அநேக காரியத்தை கர்த்தர் நடத்தி கொண்டிருக்கிறார். ஏனென்றால் I obeyed his word. சாம்சன் தீர்க்கதரிசனம் பேசின ஒவ்வொரு வார்த்தை கீழ்ப்படைந்த அன்றைக்கு நாகமான் போல நானும் வெளியுறகமாக உலக காரியத்தில் குஷ்டமா இருந்தேன். அவர் சொன்ன வார்த்தை கீழ்ப்படைந்த ஒரே ஒரு வார்த்தை தான் உள்ள நினைச்சு எழுந்த கர்த்தர் மாற்றிட்டார். ராமன் சொல்லுவோமே, இருந்தது கர்த்தர் மகிமையானவர். ஏராளமான அற்புதங்களை எங்களோட வாழ்க்கையில இயேசு செய்திருக்கபடியாக நானும் மனைவியும் அவர் மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறபடியாகத்தான் இன்றைக்கு எங்கள் மூலமாக தேவன் மகிமைப்பட்டுக் கொண்டிருக்கிறார். நான் எல்லாத்துக்கும் நன்றி சொல்லுவாங்க, எல்லாத்துக்கும் நன்றி. அல்லையா? இப்ப திருப்பி கேட்கிறேன், சொந்த வீடு இருக்கணும் ஒரு ஆமைன்னு சொல்லுங்க. சொந்த வீடு கொடுப்பேன். சரி, சொந்த வீடு இருக்கணும், கை தூக்குங்க. சொந்த வீடு இருக்கிறோம், இவ்வளோ தூக்குறீங்க, நல்லா நல்லா தூக்குங்க. ஓகே, இன்னைக்கு ஒரு ஆல்டர் கால் கொடுக்கல வச்சுக்கோங்க. ஓகே, திருப்பி பயப்படாதீங்க, தைரியமா இருக்கு. ஓகே, எனக்கு சொந்த வீடு இருக்குன்னா ஊழியம் செய்யணும் ஆசைப்படுங்க. ஊழியம் செய்யணும் ஆசைப்படுங்க, வீடு வித்துருவீங்க. என்னடா இந்த மனுஷன் காலிலேருந்து பிடிங்கிடுன்றாரு. ஆமா, வேற வீடு கொடுப்பார், நித்திய வீடு கொடுப்பார், மகிமையான வீடு கொடுப்பார். எப்பா, இங்க இருக்கிற வீடெல்லாம் ஒன்றும் கிடையாது. நான் சொல்றேன், எனக்கு 1000 ஏக்கர்ல வைடூரியம் மரகதம் எல்லாம் போட்டு நானும் மனைவியை போறதுக்கு ஒரு ரதம் ஆயத்தமா இருக்கு. ஏன்னா அவர் ராஜ்யத்துக்கு வேலை செய்யறோம். உலகத்தை விட்டு பிரிச்சு எடுத்தார். தேவநாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். பயப்படாதீங்க, வீடுல புடுங்க மாட்டார். கர்த்தர் உள்ள ஓடும். ஐயோயோ, என் வீட்டை உண்மையா நான் எப்போ உண்மைதான் சொல்ல, நமக்குலாம் ஸ்டோரிலாம் கிடையாது. என் பகுதியில் என் வீடு இருந்தது அழகு தெரியும். விட்டேன், ஆண்டர் சபைன்னு சொல்லிட்டாங்க. என் மனைவிக்கு மைண்டில் ஓடுது, தாம்பரத்தில் ஒரு இடம் வாங்கி வாடகை கொடுத்து வருமானத்தை வரகணும் அவங்க மைண்டில் ஓடுது. உண்மைதானே கஷ்டமா? உண்மை. ஆனால் இந்த இடத்த பார்க்க வரோம், நான் போல்டா பேசுகிறேன். என் மனைவிக்கு தெரியாது. ஓகே, 20 lakhs 25 lakhs ஓகே கொடுத்துடலாம், ஓகே கொடுத்துடலாம். என் மனைவி புரிஞ்சுட்டேன், ஆஹா ஆஹா அங்க வந்தது இங்க வந்துடுச்சுடா. இன்னைக்கு மகிமை நடக்குது. அல்லேலூயா. குஷ்டத்தோட வெளியே சந்தோஷத்தோட போறாங்க, துக்கத்தோட வரைக்கும் சந்தோஷம் போறதுல தேவ மகிமைக்காக. உன்னை இழக்கும் பொழுது நான் சொல்றேன், எனக்கு ஒரு பெரிய பங்களா கொடுப்பாருங்க. நான் பங்களால பெரிய கார் நிறுத்துவேங்க. ஏன்னா விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். சரி, நீ அவங்களை கேட்கிற பாஸ்டர் எந்த கார்ல வந்தா சந்தோஷமா இருக்கும் உங்களுக்கு? ஓகே, இந்த பக்கம் யாரும் சொல்ல மாட்டீங்க. நான் ஒன்னும் பழைய கார்ல வரணுமா? BMW பா, இந்த கார்ல வரணுமா? நானு ஆடி, ரோல்ஸ் ராய்ஸ். எப்படி எனக்கு இப்படி தாங்க, என் நாமத்துல எதை கேட்டாலும் கொடுப்பேன். தெரியல, கேளுங்க கேளுங்க. கொடுத்தவருக்கு பெட்ரோல் போட கொடுக்க தெரியாது. ஆனா ஒண்ணு, ஃபர்ஸ்ட் இழக்கணும். நீ விதைத்தாதான் கர்த்தர் வீட்டை இழக்கணும். ஓகே, சரீரத்தை கொடுக்கணும், யோப போல சொரியணும். இதெல்லாம் செய்தா தான் மகிமை வெளியே வரும். பலாப்பழம் பார்க்கறதுக்கு முள்ளு, ஆனா உள்ள சாப்பிட்றதுக்கு ஜொல்லு.
சூப்பர் பஞ்ச் இல்ல? பல்லாப்பழ வெளியோ முள்ளு, வாயில ஊத்தும் ஜொல்லு. ஏன்னா பழத்தை சாப்பிடணும்னா குத்தி தான் ஆகணுங்க. இடுப்புல தூக்கிட்டு ஒரு குத்தம், ஆனா அதுக்கப்புறம் சூப்பரா இருக்கும். லூக்கா 17:11-6 சொல்லுகிறது, பின்பு அவர், இங்க ஒரு சம்பவத்தை காட்டுறார். லூக்கா 17:11-16 வாக்கும் பொழுது, பின்பு அவர் எருசலேமுக்கு பிரயாணம் பண்ணுகையில் அவர் சமாரியா கலிலேயா என்னும் நாடுகளின் வழியாக நடந்து போனார். அவர், நல்லா கவனிங்க, நாங்களும் தேவ சமூகத்துல பின்பற்றி வந்துட்டோம். கரடு மரடு பாடுகள் எல்லாம் வந்துருச்சு. ஆனாலும் கர்த்தர் எங்களை கிருபையாக இம்மற்றும் அழகாக கர்த்தர் நடத்தி கொண்டிருக்கிறார். ஒரு சம்பவத்தை சொன்னது போல அவரு போகையில் அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்த போது குஷ்டரோகம் உள்ள மனுஷன் 10 பேர் அவருக்கு எதிராக வந்து தூரத்திலே நின்று, இயேசு ஐயரே, எங்களுக்கு இரங்கும் என்று சத்தமிட்டார்கள். அவர்களை அவர் பார்த்து, நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பியுங்கள் என்றார். அந்தபடியே அவர்கள் போகையில் சுத்தமானார்கள். அவர்களில் ஒருவன் தான் ஆரோக்கியமானதை கண்டு திரும்பி வந்து உரத்த சத்தத்தோட தேவனை மகிமைப்படுத்தி அவருடைய பாதத்தருகே முகம் குப்புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். இப்ப இந்த 9 பேரை காட்டிலும் ஒருத்த மட்டும் தேவன். அவன் நல்லவனா கேட்டவனா? நல்லவன். அப்ப மீதி 9 என்ன துன்பம் வந்தாலும் இயேசு எல்லா இடத்துல நன்மை செய்தாருன்னு நீ நன்மையாக செயல்படும் பொழுது உன் துக்க நாட்டில் முடிந்து போகும். நானும் மனைவியும் 10ல் 1 எல்லாம் போச்சு. ஆனா அப்போதுக்கு நானும் மனைவியும் திரும்பி வந்தோம். எங்களை கொன்று போட்டாலும் உண்மையே நாங்க நம்பி ஜீவிப்போம். அன்னைக்கு நாங்க ஒப்பு கொடுத்தோம். இன்னைக்கு உண்மையா சொல்றேன், நான் டயர்டா ஆக மாட்டேன். நல்ல எவ்வளவு 3 நாள் தொடர்ச்சியா கன்வென்ஷன் நடுவில் பிரேக் கொடுக்காம பேசணும்னா பேச ரெடி. ஏனென்றால் என் தேவன் பலனா இருக்கிறார். 1000 பேருக்கு சுகம் கொடுக்க ரெடி. ஏனென்றால் கர்த்தர் நல்லவர். ஏன்னா என்ன ஒரு மகிமையான பாத்திரமா கர்த்தர் பிடிச்சிட்டார். உங்களையும் பிடிக்க விரும்புகிறார். இன்னும் கேட்காதீங்க, மகிமை படுத்தணும்னு கேளுங்க. கர்த்தர் மகிமையான காத்து வெளிப்படுவார். அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும் கேன்சர் வந்துச்சுன்னா ஆமென்? வந்த யாவருக்கும் கேன்சர் உண்டாவதாக. உண்மை. சரி, இதுல 2 ஆப்ஷன் இருக்குது. 2. 1 இன்னொன்னு கேன்சல், இன்னொன்னு இருக்குது. இப்ப போகும்போது வரும்போது வந்தீங்க, போகும்போது வெளியே போறீங்க. நான் சும்மா உதாரணம் சொல்றேன். நல்லா புரிஞ்சுக்கங்களேன், அப்பதாங்க சாட்சி வெளியே வரும். நல்லா புரிஞ்சுக்கங்க. என் மனைவிக்கு லாப்ரோஸ்கோப்பி எல்லாம் பண்ணியிருக்காங்க. கும்னா சொல்றேன், 1க்கு சுன்றுவாங்க லாப்ரோஸ்கோப்பிக்கு. என் மனைவிக்கு பண்ணதை கர்த்தர் அறிஞ்சிருக்கிறார். பண்ணிட்டு அப்பா அந்த வலி பெயின்ல ரொம்ப முடியாத வந்து படுத்துட்டு இருக்காங்க. ஒரு 3-4 மாசம், ஒரு 6 மாசம் 7 மாசம் தான் இருக்கும். ஓகே, யாரோ ஒரு ஃபேமிலிக்கு செகண்ட் லாப்ரோஸ்கோப்பி பண்ண போறாங்கன்னு அவருக்கு தெரிஞ்சிடுச்சு. அவங்க லாப்ரோஸ்கோப்பி எப்படி வலி இருக்குன்னு அவங்களுக்கு தெரியல. அதனால செகண்ட் லாப்ரோஸ்கோப்பி மாத்தி அனுமதிச்சார். செகண்ட் லாப்ரோஸ்கோப்பி போய் அதோட வலியை அனுபவிச்சு தாகத்தோட வந்து கொஞ்ச நாள் 1 மாசத்துல படுத்துட்டு இருக்கும் பொழுது ஒரு தம்பதிக்கு வராங்க. மாஸ்டர்மா, என்ன 2 ட்ரிபிள் லாப்ரோஸ்கோப்பி பண்ண சொல்றாங்க. ஒன்னு சீஃப் டாக்டர் ஆயிட்டாங்களே இவங்க. பயப்படாதீங்க, எல்லாம் ஒன்றும் நடக்காது, போங்க. அந்த மாதிரி கர்த்தர் மகிமை வெளிப்படணும்னா நீ உள்ள வாங்கணும், கர்த்தர் வெளியே கொடுப்பார். அல்லேலூயா. எனக்கு வியாதி வேணும், ஆமென் சொல்லுங்க. உள்ள இருந்தா தெரியும். அல்லேலூயா. இதே யாருக்கு வீடு வாங்கணும்னு சொல்லி பாருங்க. இப்ப என்ன, என் கர்த்தர் நல்லவர். அப்படிலாம் சோதிக்க மாட்டாரு. அவருக்கு பிடிச்சவங்க தான் சோதிப்பார். மார்த்தாலையும் பிடிக்கும் அவருக்கு, அது கீழ்ப்படியாதுன்னு அவருக்கு தெரியும். அதான் லாசரு பிடிச்சார். மார்த்தாளுக்கு கொடுத்துருக்கலாமே, மரியாளுக்கு கொடுத்துருக்கலாமே. ஏன் லாசரு கொடுத்தாருன்னா, he knows Lazarus will cooperate with me. இங்க நிறைய பேருக்கு ஒண்ணு வரல தொங்கிடுவாங்க. ஆனா நாங்க இன்னும் காத்திருக்கிறோன்னா, காத்திருக்கிறது இருதயத்தை இளைக்க செய்யும். விரும்பினதோ இங்க வரும் பொழுது ஜீவவிருட்சமா இருக்கும். என் விசுவாசம் பெரியது. It's a supernatural God. இத புரிந்துங்க, கை தட்டி இருப்பீங்க, தேவ நாமத்தை மகிமைப்படுத்தி இருப்பீங்க. He's a supernatural God.
அன்பான தேவ பிள்ளைகளை வேதம் சொல்லுகிறது ரோமர் 8:30 எவர்களை முன்குறித்தாரோ, கவனிக்கணும், எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ, எவர் அழைத்திருக்கிறாரோ அவர்களை நீதிமான்கள் ஆக்கியும் இருக்கிறார். எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். ஹalleluya. பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, நீங்க ரட்சிக்கப்பட்டது, ரட்சிப்பட்டு இருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். சொல்லுங்க, பக்கத்துல சொல்லுங்க, ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். இயேசு ரத்தத்தால கழுவப்பட்டிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். கை கொடுங்க. ஆவியினால சுத்திகரிக்கப்பட்டிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். இயேசு நாமத்தினால் நீதிமானாக்கப்பட்டிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். அங்கே நின்று விடாதீங்க, அங்கே நிக்காதீங்க, அடுத்த ஸ்டெப் போங்க. அங்க ஆண்டவர் உங்களை மகிமைப்படுத்தி இருக்கிறார். வேதத்தில் ஒரு காரியத்தை காண்ப, ஆண்டவர் உங்களை மகிமைப்படுத்தி இருக்கார். நீதிமானுக்கு அப்புறம் மகிமை கொடுக்க ஆயத்தமா இருக்கிறார். இயேசு ஒரு காரியத்தை சொல்கிறார். யோவான் 17:22 வசனத்தை வாசிக்கும் பொழுது, நாம் ஒன்றாய் இருக்கிறது போல, வசனம் சொல்றார், நாம் சீசரிடம் சொல்றார், நாம் ஒன்றாய் இருக்கிறது போல அவர்களும் ஒன்றாய் இருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். நம்ம மகிமைப்படுத்த கர்த்தர் கொடுத்திருக்கிறார். கொடுப்பேனா அல்லது கொடுத்தேனா? கரெக்டா சொல்லுங்க பாப்போம். கொடுக்க போகிறேன்னு சொல்லிக்கிறாரா? என்ன சொல்றாரு? கொடுத்த, அதாவது you have received it. கிதியோன் ஒரு 500 ரூபாய் கொடுக்கலாம்னு இருக்க உங்களுக்கு. கிதியோன் ஒரு 500 ரூபாய் கொடுக்கலாம். நம்ம ஜனம் பேர் விட்டா பாஞ்சிருவாங்க, பாஸ்ட் பர்ஸை கிழிச்சிருவாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கொடுப்பேன்னு சொல்லிட்டா இட்ஸ் a confident. ஆண்டவர் சொல்லிட்டாரு, கொடுத்துட்டார். வசனம் சொல்லுகிறது, நான் அவர்களுக்கு கொடுத்தேன். அதை வேதம் சொல்லுகிறது, நம்ம மகிமையை பிடித்திருக்கிறார். 1 கொரிந்தியர் 10:31 சொல்லுகிறது, ஆகையால் நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள். அல்ல, அந்த வசனம் எடுத்துக்கங்க. 1 கொரிந்தியர் 10:31 எடுத்துட்டீங்களா? கிதியோனாக நான் புசித்தாலும் குடித்தாலும் செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்காக. கீழே டாய்லெட் கழுவினால யாருக்கு கழுவுறீங்க? தேவனுடைய மகிமைக்காக. சேரை தொடச்சா யாருக்கு கழுவுறீங்க? தேவனுடைய மகிமைக்காக. சகோதரன் நேத்து ரொம்ப டயர்டா போயிட்டு, ரொம்ப அங்க போயிட்டு பட்டாபுரம் எங்குது திண்டு காலேஜ் போயிட்டு 2 வெயிட் நல்ல ஹைட்டா தூக்கிட்டு வரோம். யாருக்காக செய்த? தேவ மகிமைக்கு. கர்த்தர் எல்லா காரியத்தையும் பாஸ்டருக்கு செய்யல, தேவனுக்கு செய்றீங்க, அந்த மகிமை உங்களுக்கு இரட்டிப்பா கொடுப்பார். விசுவாசம் ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். நீங்க ஆண்டவருக்காக ஏதாவது செய்து பாருங்க, ஆண்டவருக்கு 10 செய்வார். ஹalleluya. 7 தடவை நீங்க ஏதாவது செய்து பாருங்க. நீங்க ஒரு பொறுத்துட்டு போங்க, நான் லைஃப்ல வளர வெளியே போகும்போது 7 காரியத்தை ஆண்டு சபைக்கு செய்ய போறேன்னு சொல்லுங்க. எனக்கு ஒரு விசுவாச அறிக்கை எடுங்க. உண்மையா சொல்றேன். நாடா அது கால் கொடுக்குறான்னு நினைக்காதீங்க. சிம்பிள் சொல்லுங்க, நான் ஒரு குண்டிசி வாங்கி தரேன், ஓகே, நான் கால் மேட் வாங்கி தரேன். ஏதாவது 7 பொறுத்துனோட போங்க. கர்த்தர் சொல்ற இந்த ஆண்டுக்குள்ள இருந்தது இனி இருக்காது. நீங்க நினைக்கலாம், ஐயோ நீ எதை அதிக கர்த்தர் இருப்பார். நான் ஓப்பனா சொல்ல, நீங்க கொடுத்து தான் இந்த சபையை கட்டணும் அவசியமே கிடையாது. சபை அவருது, அவர் கட்டுவார். உண்மையா சொல்றேங்க. மை காட் இஸ் a supernatural God. உள்ள வந்தா இருந்தது, வெளியே போகும்போது இல்ல. அன்பான தேவ தேவ மகிமைப்பட வேண்டுமானால் என்பதற்காக உன்னையே படைக்க வேண்டும். உன்னை மகிமைப்படுத்துறதுக்காக உன்னை படைக்கவில்லை. நல்லா புரியுது. உன்னை மகிமைக்காக படைக்கலங்க, உன்னை மகிமைப்படுத்தி பிறரை மகிமை படைக்கும்படி உன்னை படைத்தார். என்ன படைத்தது? பிதா குமாரன் பசுத்தாவின் சொன்னேன். நாக்க நீட்டி நன்மை வாங்கின, அதுதான் எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் காலங்கள் ஓடிச்சு, இன்னைக்கு பேய் ஓடுது. ஹalleluya. காலங்கள் ஓடிச்சு, இன்னைக்கு போய் நின்னா பேய் ஓடுது. காலங்கள் ஓடிச்சு, தேவ மகிமையோட பிரசன்னம் நின்னா வியாதி ஓடுது. நான் சொல்றேன், வியாதி ஓடும். ஆமென். பிசாசு நடுங்கும். ஆமென். மகிமை இருக்கணும். நீதிமானாக்கப்பட்டீங்க, கொடுத்துட்டார், நீ தான் எடுத்துக்கணும். ஹalleluya. இப்ப சடனா உட்கார்ந்துட்டு கீழ இருந்து ஒரு பிரீஃப் கேஸ் திறந்து எடுத்துக்கோங்கன்னா என்ன பண்ணுவீங்க? ஓடி பார்க்க மாட்டீங்க. உஷா தள்ளி விட்டுருவீங்க, டைனாவை தள்ளி விட்டுடுவீங்க, எல்லாம் மெரிச்சு கிரிச்சு. இல்ல சாந்தா ஃபர்ஸ்ட் பேஜ் ஹைட் வெயிட்டமா இருக்கிறதுக்கு கவலையே பட மாட்டோம். இங்க இருந்து மம்மி இங்க கொஞ்சம் கேட்ச் கேட்ச் கேட்ச், இந்த பக்கம் டேவிட் வந்து கேட்ச் கேட்ச், உஷா லாஸ்ட் நின்னு போறாரு. எதுக்குனா கொடுத்துட்டார்ல. வார்த்தையை தேடுங்க, வார்த்தையை பிடிச்சு கொடுங்க.
கொடுத்துட்டாரு, மகிமை வெளியே வரும். எக்காரங்க போல்டா இல்லைங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இருந்தது வரும்போது இருந்தது பிரதர், வரும்போது இருந்தது பாஸ்டர், ஆனா போகும்போது இல்லை. அப்படியே எழுந்து நில்லுங்க. ராபாலா தீங்காமா தீனாமா தீராபா ரீமாலா ஹந்த ரிபோ தரலிபா தெபே தவ சந்தனி மாத்தரும். மை காட், நாகமானுக்கு இருந்தது, போகும்போது இல்லை. நாகமான் வரும்போது இருந்தது, போகும்போது இல்லை. அவன் உடைக்கப்பட்டான், கொடுத்து அனுப்புனீங்க. 10ல் 9 இல்லாதபடிக்கு 10ல் 1 இருக்க வைங்க ஆண்டவரே. 9 பேர் போனாங்க, திரும்பி வரல. ஆனா இவங்க திரும்பி வருவாங்க, உம் நாமத்தை எழுப்புதலுக்கு உயர்த்துவாங்க. என் தேவ நாமத்தை பெரிய காரியங்களை செய்வாங்க. என் தேவ நாமத்தை உயர்த்த போறீங்க. இன்னைக்கு நான் பேசும் பொழுது I can feel the anointing moving from me. என்னிடத்தில் அபிஷேகம் போகிறதை பார்க்கிறேன். வேதம் சொல்லுகிறது, அந்த ஸ்திரீ தொட்ட பொழுது என்னிடத்தில் வல்லமை புறப்பட்டது என்று சொன்னார். இந்த பலிபீடத்தில் சொல்லுகிற இயேசுவின் வல்லமை புறப்படுகிறது. எல்லாவித தடைகளையும், எல்லாவித கட்டுகளையும், எல்லாவித பலவீனத்தையும், எல்லாவித அழுகையின் கண்ணீர் புலம்பலையும், வியாதி கட்டுகள், வியாதியின் வேதனைகள், சூழ்நிலைகள், மாந்திர தந்திரங்கள், எல்லா கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் வெளியே வருவதாக. The anointing can break the yoke. அவர் வல்லமை சங்கிலிகளை கட்டுகளை கழுக்கும். இன்னும் ஜெபிக்க நின்று கொண்டிருக்கும் போது தேவ ஆவியானோட ஆட்டுக்குட்டி ரத்தத்தை தெளிக்கிறேன். ஒரு பரிசுத்த அபிஷேகம் இவர்களை சுகப்படுத்தி கொண்டிருக்கிறது. அதற்காக நன்றி செலுத்தி இன்றைக்கு என்ன பூசிக்கிற ஜெபத்தில் ஒரு வல்லமை நடக்கணும், ஒரு அற்புதம் நடக்கணும். நாகமான் வந்தது போல இவங்க வந்திருக்கிறாங்க. நாகமான தேடி, விசேஷமா தீர்க்கதரிசியை தேடி வந்த மாதிரி சபையை தேடி வந்திருக்காங்க. சபையில தேவ மோசே சொன்னபொழுது பலிபீடத்துக்கு முன்பாக வந்தாங்க. சபையார் ஒன்றாக நின்றார்கள். இன்றைக்கு நின்று கொண்டிருக்கார்கள். தேவ சமூகத்தில் நிற்கிறார்கள். தன்னை உடைக்கப்பட்டு தேவ சமூகத்தை தன்னை கொடுக்கும் பொழுது என் தேவனோட மகிமை இன்றைக்கு நிச்சயம் வெளிப்படும். The mighty God is moving through our Rabba Shiba Hatini Manta Rabba. Thank you Holy Spirit for the wonderful mighty time, my Lord. Your God's moving. Rabba Shika Badina Matura Bashata Nimanta Relaba. ஒரு தேவ சத்தம், இரைச்சல் சத்தம் எனக்கு கேட்கிறது. இரைச்சல் சத்தம் கேட்கிறது. சபையே ஒரு இரைச்சல் சத்தம் கேட்கிறது. ஒரு இரைச்சல் சத்தம் கேட்கிறது. அந்த இரைச்சல் சத்தம் வந்தபோது தன் எலும்புகளோட சேனையார் நின்றது போல நீங்கள் நிற்பீர்கள். நீங்கள் கீழே விழமாட்டீர்கள், வெட்கப்பட மாட்டீர்கள். நீங்கள் கீழே தள்ளப்படவில்லை, உங்கள் கொம்புகள் உயர்த்தப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேங்க்யூ மை லார்ட். உன்னை வெட்கப்படுவதற்காக உன்னை அழைத்து கொண்டு வரல. இன்னைக்கு கர்த்தரோட வார்த்தை, உன்னை வெட்கப்படுவதில்லை, நீ வெட்கப்படுவதில்லை. இந்த உலகத்தில் உன் தலை நிமிர வைப்பேன். நீ ஆண்டவரே ஆண்டவரே என்ற கதறின வார்த்தைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நீ வெட்கப்படுவதில்லை. நீ வரும்போது அழுகையோடு வந்த, போகும்போது அழுகை கிடையாது உனக்கு. வரும்போது பயத்தோடு வந்த, போகும்போது பயத்தோட கிடையாது. வரும்போது வியாதியோடு வந்த, போகும்போது வியாதி கிடையாது. என் தேவனுக்கு சுகத்தின் கட்டளை. He's a super healer. He's a super healer. That's happening today in this morning time. I praise God for this wonderful time. Thank you Holy Spirit. பிரசங்கிக்கும் பொழுது தேவன் என் கைகளுக்கு புதிய பலனை கொடுக்கிறார். அதற்காக நன்றி. என் தேவன் வந்த பிள்ளைகளுக்கு நல்ல சுகத்தை, பலத்தையும், ஆரோக்கியத்தை கொடுத்து சுகமளிக்க ஆராதனை ஒரு வல்லமை சம்பவிக்கட்டும் என்று வார்த்தை கேட்ட யாவரையும் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால ஆசீர்வதிக்கிறேன். வரும்போது இருந்தது, போகும்போது இல்லை. அதுக்காக நான் ஸ்தோத்திரிக்கிறேன். நன்றியோடு ஸ்தோத்திரிக்க நல்ல பிதாவே. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காணிக்கை கொண்டு வந்தீர்கள்.